பரணி அப்படி கேட்டுச்சு ஆரம்பிச்சிங்க பரணி அப்டேட்டோட. ஓகே, இன்னொரு கேட்குது, இன்னொரு அப்டேட் சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் பேசுவோம். ஓகே, இன்னைக்கு மேஜராக வந்த அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராஜ்குமார் பெரியசாமி ஃபிலிம் வந்து ஓம் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. ஒரு அந்த டைட்டிலுக்கான ப்ரோமோவுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 2.5 நிமிஷத்துக்கு. பக்கா கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இருக்குது, பார்ப்போம், அதுக்கு வெயிட்டிங். அப்புறம் ஓம் சாப்டர் 1. ஓகே, ஓம் சாப்டர் 1 ஷங்கரோட பையன் நடிக்கிற படம் அர்ஜித். அதுக்கப்புறம் அதில் வந்து கீர்த்தி ஷெட்டி ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. அட்லியோட அசிஸ்டண்ட்டு அசோக் குமார் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து பண்ணியிருந்தாங்க, பூஜா ஸ்டில்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹார்டின் அந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடந்துச்சு. அதுக்கு அதோட கிளிம்ஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த ஈவெண்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் வச்சு. அப்புறம் கட்டா குஸ்தி 2 அந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் மகராசி நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஷான் ரோல்டன் மியூசிக்கில். படம் ஜூலை 3 வருது. அனந்தன் காடு ஆர்யா நடிக்கிற படம், அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, தமிழ் டப்பும் வருது. படம் வந்துட்டு ஜூன் 25 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் வெங்கி இருங்க அனில் ரவிப்புடி ஃபிலிம் வெங்கி பண்ணுறாருல, அந்த படத்தோட பூஜை ஸ்டில்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணுறாரு. அப்புறம் விஜய் சேதுபதியோட ட்ரெயின் அந்த படத்தோட சேட்டலைட் பார்ட்னர் வந்து விஜய் டிவி, அதுவுமே இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ரிலீஸ் டேட்டுமே சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கான் சிட்டி அந்த படத்தோட ட்ரெய்லர் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம், அதுக்குமே 8 days to go போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிருத்திவிராஜ் நடிக்கிற ஐ நோபடி அந்த படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, படம் ஜூலை 9 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஜீவாவோட ஜாலியாக இருந்த ஒருத்தன் அந்த படத்தோட டீசர் வந்து ஜூன் 21 ரிலீஸ் பண்ணுறாங்க. ராஜஸ்தான் டைரக்டர், எஸ்எம்எஸ் பட டைரக்டர், ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மேரேஜ் ஸ்டோரி அந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹார்டின் அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. சிலம்பரசனோட அரசன் ஷூட் ஃபுல் ஸ்விங்கில் போகுதுன்னு சொல்லி இந்த இது ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் இப்போ ஷூட் பண்ணிட்டுருக்காங்க போல். பீட்ரெயினோட நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அந்த படத்தோட புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, புக்கிங்ஸுமே இப்போ ஓப்பனாக இருக்குது. ஸோ எபிக் பிஎல்எஃப் அந்த மாதிரி ஃபார்மேட்ஸில். அப்புறம் வெக்கை படத்துலேருந்து நைட்டு நிலா அந்த பாடல் லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன், வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். கட்டா குஸ்தி தமிழ்நாடு ரிலீஸ் ரெட்ஜன் மூவிஸ் திருப்பி அவங்க அண்ணா ஆட்சியில இறங்கிட்டாங்க. கரெக்ட். சாரி வினோத் ப்ரோ, அவங்க ஆல்ரெடி இறங்கிட்டாங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படம் கூட அவங்க தான் ரிலீஸ் ஆகும். நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படம்னா ஒண்ணு சசிகுமார் படம், ஒண்ணு சமந்தா படம், அது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணா? சசிகுமார் படமா? சசிகுமாரா? விஜய் ஆண்டனி சசிகுமார் தானே டைரக்டர், சசி தானே அவரு, அதனால மாத்தி சொல்லிட்டேன். ஆமா, விஜய் ஆண்டனி. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பர்னி ப்ரோ, அது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சங்கர் பையன், அவர் முன்னாள் எஸ்கே வச்சு ஒரு படம் எடுக்குறாங்க, அந்த படத்தை டிராப் பண்ணவர் தான் டைரக்டர் பிரகாஷ் பாபு போட்டுருக்காரு. அது சிவகார்த்திக் டிராப் ஆச்சு. அந்த படம் பேருனா சிங்கப்பாதை. எஸ்கே டபுள் ஆக்ஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்க, புஷ்பாவோட தமிழ்நாடு வருஷனா இருக்குமா? சரி பரணி ப்ரோ சொல்லுங்க, அனௌன்ஸ்மெண்ட் டீச்சர் எப்படி இருந்துச்சு?
பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன். யாராவது பேசுறாங்களா? பரணி பேசுற அப்படியே அமைதியா இருக்கு அப்படி. அவர் தெரியல, ஒரு மீட்டிங் போயிட்டாரு பிரகாஷ் ப்ரோ. எப்படி ப்ரோ அவங்க திருப்பி வந்துட்டாங்க? எந்த ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க அவங்க? ஏங்க சும்மா இருங்க. நீங்களே எங்க பாயிண்ட் எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் நீங்க யாருக்கெல்லாம் ஆதரவு வரைக்கும் எல்லாத்துக்கும் பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதாங்க உங்க ஒர்க்கு. சரி சரி எப்ப பிரகாஷ் ப்ரோ. பார்த்தாலும் சரி, நான் அந்த 100 சாமி டிக்கெட் ஃப்ரீ இருந்தாங்களா, அது எப்படி புக் பண்றது அது சொல்லுங்க. அது வேணாம்னு சொன்னாங்க. பரணி கேட்கலையா? பரணி இருங்க, நான் கோவஸ்ல இருந்து ரிமூவ் பண்றேன். திரும்ப வாங்க பரணி. பிரகாஷ் ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசலாம் கேக்குது. அந்த D55 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் எனக்கு கேட்கல, நான் மறுபடியும் இது வெளியே போயிட்டு வந்தேன். கேக்குது பாருங்க. இந்த D55 பத்தி கேட்டோடனே போயிட்டீங்க வெளியே. இல்ல எனக்கு வெளியே போயிட்டுருச்சு, அதான் சாரி. எனக்கு அதான் சொன்னேன், அது ட்ரெய்லர் வந்து கமர்ஷியல், சாரி, அந்த டைட்டில் டீசர் வந்து கமர்ஷியலா இருந்துச்சு. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் வெயிட்டிங். இப்போ வந்து அஜித் பல்தான் சொன்னார்ல, புஷ்பா தமிழ்நாடுவின் புஷ்பா. எது நான் சொன்னேனா? நான் தான் சொன்னேன். வினோத் எனக்கு தெரியல வினோத், ஆனா வந்துட்டு அந்த மரத்தை எது என் வாய்ஸுக்கும் வினோத் வாய்ஸ்க்கு டிஃபரன்ஸே தெரியலையா? கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பல்தான், சாரி பல்தான். வாங்க ஒடிசிக்கு வாங்க, கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி ஒண்ணு பண்றேன். ஆத்தாடி நான் வரல. கடிச்சிருவாரு பரணி. இல்ல எனக்கு வந்துட்டு அந்த டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எலிவேஷன் சீன் ஒரு 4 சீன் வச்சுட்டாங்கனாலே போதும், தனுஷ் ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டம் தான். ரைட்ரா, முடிஞ்சு போச்சு. என்னங்க எனக்கு புரியலையே, நான் நல்லதா தானே சொல்றேன். அக்டோபர் 16 மதியம் 1 மணி. இந்த ரிவ்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா முதல்ல? ஷூட்டிங்கா? அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். முடிய போகுது ப்ரோ. ஆல்மோஸ்ட் 60% தான் நல்ல டேட் போட்டாங்க. டாக்டர் சொல்லியிருந்தாரு. 60% தானே சொல்லியிருக்காங்க. அதுவே ஆல்மோஸ்ட் தான் ப்ரோ, முடிச்சிருவாங்க ப்ரோ. இவரெல்லாம் வந்து percentage எப்படிங்க ஆல்மோஸ்ட் ஆகும்? முடிச்சிருவாரு ப்ரோ. இவரு தெரியாம தெளிவா டேட் போட்டிருக்காங்க. இல்ல மத்தவங்க 40% முடிக்கிறதுக்கு 1 மாசம் 2 மாசம் ஆகுனா, இவரு 1 வாரம் 2 வாரத்துல முடிச்சிருவாரு. அவ்வளவு. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் படம் இது வரைக்கும் வந்து ஒரு டேட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்றானதை நான் கேள்விப்படல. இட்லி கடை ஆச்சு. இட்லி கடை தாங்க. அது வந்து வேற சரி பிரகாஷ் ப்ரோ, நான் சொல்லிடுறேன். எனக்கு D55 அந்த இது வந்து நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. சாய் ஒர்க்கு தான் பயங்கரமா இருந்துச்சு. நான் அந்த இது டியூனை மட்டும் திருப்பி அதுக்காகவே ஒரு 3-4 தடவை திருப்பி அதை கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாய் ஒர்க்கு. ஓகே, டைட்டில் மட்டும் பிடிக்கல. அது அவர் வேணும்னே ரேஜ் பைட்டுக்காக பண்றாரா என்ன கதைன்னு தெரியல. டைட்டில் மட்டும் மாத்திருக்கலாம், செலின்னு கூட வச்சிருந்துருக்கலாம் தான் தோணுச்சு. டேட் எனக்கு பிடிக்கல வினோத் ப்ரோ. நான் எனக்கு சொல்றேன், தனுஷ் ஃபேன்ஸே நிறைய பேர் வேற வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டேட் நல்ல டேட்டு 15. அந்த டேட்ல ஜெயிலர் 2 வரல அப்படின்னா அந்த 5 நாள் லீவ் வந்து நல்ல டேட்டு. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. டிஏ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கமர்ஷியலா ஒரு மாதிரி ஸ்டைலாலாம் வந்திருந்தாப்புல, அதுவும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு டீசர் ஓகே, நல்லா இருந்துச்சு. சூப்பர். அஜித் பல்தான் சொல்லுங்க. சரி விஷால், நீங்க சொல்லுங்க விஷால். கேக்குதா? சொல்லுங்க பல்தான். சொல்லுங்க. ஓகே ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நானுமே இந்த மாதிரி ஏதாச்சும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடிச்சது எல்லாமே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இதை வேற மாதிரி ஒன்று இருக்கு. எனக்கு இவரது ராஜ்குமார் பெரியசாமி அமரன் எனக்கு செட் ஆகாது. ஏன்னா அது ஒரு பயோபிக். பட் அவரோட ரங்கூனோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல நிறைய டீட்டெயிலிங் நிறைய இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. இதுமே வந்து நிறைய உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி மம்முட்டியோட கேரக்டரும் வந்து இன்னைக்கு நேம் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த டைட்டிலுமே ஓமுங்கும் போது அந்த முருகனை இது பண்ணது. அதே மாதிரி மம்முட்டியோட நேமே கார்த்திகேயன்கிறது, அதுவுமே ஒரு வகையான முருகர் பேர் தான். ஸோ மேபி இதுல எப்படி என்ன மிக்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓரளவுக்கு ஓகே தான், வெயிட்டிங் தான். எனக்கு இந்த டைட்டிலுமே அந்த ஸ்பை படம்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான். நம்மளுக்கு ஓம்னு இருக்கு, மற்ற இடத்துல அந்த ஓஎம்னு ப்ரொமோட் பண்ணா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஒரு காமனான பேன் டைட்டில் தான். எனக்கெல்லாம் இப்ப சொல்றாங்க செலின்னு வச்சிருக்கலாம். செலின்னு வச்சிருந்தா இவங்க தான் முதல்ல புலம்பிருப்பாங்க. அதுவும் சொல்லிக்கிறேன். பல்தான் இவங்க தான் பல்தான் இப்ப செலியனே வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க வச்சிருந்தா இதே மாதிரிதான் அடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு வேற டைட்டிலே கிடைக்காதாடா அப்படின்னு தான் அடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா?
இருக்கான்னு ஒரு வேற இருக்கு பார்த்து. அண்ட் தென் இந்த பிஜிஎம்மாவுமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. அந்த பிஜிஎம் மட்டும் தனியா சவுண்ட் ட்ராக்கை விட்டு சீக்கிரம் விட்டா நல்லா இருக்கும். செம ஒர்க்கு. ஆனா மெய் ஒன்று கவனிச்சிங்களா? என்னது பல்தான்? இதுல மிக்சிங் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கு. உங்களை வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டான் போல. எங்களுக்கே நல்லா தான் பல்தான் கொடுத்திருந்தான் பிஜிஎம்லாம் என்ன இல்லங்க, ஃபர்ஸ்ட் அவன் அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மிக்சிங் சரி இல்லாம இருக்கும்ல. இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து மிக்சிங் கூட நல்லா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்தப்போ ஓகே. அதான் உங்களை வச்சு நல்லா பழகிட்டு இப்ப நல்லா மிக்சிங் எல்லாம் கொடுக்குறான் பாருங்க. அதுக்கு முன்னாடியே இந்த படம் புஷ்பா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் புஷ்பா டைப்ல இருக்கணும். அந்த சொல்றேன் நான் மரம் காட்டுறேன். கேக்குதா? வரட்டும் இன்னொரு படம். புஷ்பா மீட் துரந்தர். பரணி ப்ரோ நான் பேசலாமா? நீங்க பேசலாமான்னு கேட்க கூடாது விஷால், நீங்க பேசலாம். ஓகே, நான் இன்னைக்கு ஒரு 3 விஷயம் பார்த்தேன். 3 விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஓம் கிளிம்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் டீசர். ப்ரோ ஒரே நிமிஷம் ரியாக்ஷன் போடுவீங்களா? எடுத்துட்டேன் மெய்யழகன், நாளைக்கு வந்துடும். ஓகே கண்டினியூ. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. புஷ்பா அந்த மீட்டர்ல ஒரு மாதிரி ரொம்ப மாசா இருந்துச்சு. டைட்டில் மெய்யழகன் சொன்ன மாதிரி எனக்கு டைட்டில் பிடிக்கல. அது இப்ப ஓம்னு வச்சிருந்தா பரவாயில்ல. தொடர்ந்து அவர் ஒரு மாதிரி அந்த டைட்டில்ஸ்ல ஒரு மாதிரி பண்ற மாதிரி ஒரு ஃபீல், ரேஜ் பைட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆமா, அது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி செட் ஆகல. ஆனா கீழே சாப்டர் 1 அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இது கண்டினியூஸா என்னன்னு தெரியல. அப்புறம் ராஜ்குமார் பெரியசாமி ஃபுல்லா பேசியிருந்ததையும் கேட்டேன். கேட்டப்போ ஓகே, இது ஒரு கமர்ஷியல் படம் தான் வித் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த டீசர்ல வந்துட்டு ஃபுல்லா அந்த ஃபாரஸ்ட் பேஸ்ட் அதை காட்டுறப்ப நடுவுல வந்துட்டு ஆர்மி மாதிரி ஒரு நேஷனல் பிளாக் அந்த ஒரு ஷாட்டும் இருந்துச்சு. ஸோ இதை கனெக்ட் பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. அது ரொம்ப ஆர்வமா இருக்கு. இசை அபயன்கருடைய மியூசிக் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது இசை அபயன்கர்னு போட்டதும் சூப்பரா இருந்துச்சு. அந்த பிஜிஎம் வந்துட்டு திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தேன் ஒரு 2-3 வாட்டி. ரொம்ப நல்ல ஒர்க்கு. எனக்கு மட்டும் அப்படி தோணுச்சான்னு தெரியல, நீங்களாம் சொல்லுங்க. பின்ஸுக்கு ஒரு தீம் வந்துச்சு ஃபர்ஸ்ட், லைட்டா அந்த வாடை அடிச்சுது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஓமோட அந்த எதுக்கு இந்த பென்ஸுக்குன்னு ஒரு தீம் வந்து தெரியுமா? அந்த ராகவா லாரன்ஸ் படத்துக்கு சாய் ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டிருந்தான் ஒரு தீம். எனக்கு வந்து இது வேற ரிசம்பிளன்ஸ் தந்துச்சு. கல்கில அந்த ஒரு இது வரும்ல, அது லைட்டா வந்தா. நீ ஆனா அந்த பென்ஸ் தீம் ஒரு வாட்டி கேளுங்க மெய்யழகன், உங்களுக்கு கம்பேரிசன் வருதான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஆனா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே சூப்பர் ட்ரெய்லர். அதுவும் இல்லாம சின்ன வயசுல எந்த சூப்பர் ஹீரோவும் தெரியாது, தெரிஞ்ச ஒரே சூப்பர் ஹீரோ ஹல்க் தான். நடுவுல வந்துட்டு அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறம் ஹல்க ரொம்ப கேவலமா மார்வல் காட்டிட்டு இருந்துச்சு. இதுல ஒரு மாதிரி பேக் டு ஃபார்ம் வந்து சூப்பரா காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்ல அவரோட விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரே ஒரு மாதிரி ஐயோ எம்ஜே என்ன போகுது எனக்கு அப்படின்ற ஒரு ஜோன்ல இருந்துச்சு. அதையும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மூணாவது ஒரு ஆஃப் டாபிக் தான், ஆனா அதை பத்தி எத்தனை பேர் பேசுனீங்கன்னு தெரியல, பேசிடுறேன். சன் ஆஃப் தஞ்சைன்னு ஒரு தமிழ் கேம் ட்ரெய்லர் எக்ஸ்ட்ராடினரி பிச்சுட்டான். நான் இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை. லிட்டரலி இந்த கோஸ்ட் ஆஃப் ட்சுஷிமா அந்த அளவுக்கு இந்த விஷுவல்ஸ் அந்த மீட்டர்ல எடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது பார்க்காதவங்க பாருங்க. முழுக்க முழுக்க தமிழ் கிரியேட்டர்கள் பண்ண ஒரு கேம். மதன் கார்கி தான் ஸ்டோரி பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட் நரேஷன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மதன் கார்கியோட இன்டர்வியூ அதுக்கப்புறம் பார்த்தேன். முழுக்க முழுக்க தமிழ்ல இந்த கேம் இருக்க போது. சோழர்கள் ராஜேந்திர சோழன் காலகட்டத்துல நடக்கிற கேம் இது. ஆனா ராஜேந்திர சோழன் கேரக்டர் வச்சு பண்ணலாம்னு யோசிச்சு அதுக்கப்புறம் அது வேணான்னு சொல்லிட்டு அது நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு வினீதரன் அப்படின்ற ஒரு டைட்டில் கேரக்டர்ல தான் இந்த கேம் வரப்போகுது. கதை எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு அரசன் இருப்பான். அரசனோட பையன் ரொம்ப ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு 1 வருஷம் நான் டைம் கொடுக்குறேன், வெளில போய் மக்கள் எல்லாம் பாரு, அப்பயுமே உனக்கு வந்துட்டு இந்த போதை மேல உனக்கு இது இருக்கா இல்ல மக்கள் மேல இது இருக்கா அப்படின்றத சுத்தி தான் அந்த கேம் இருக்க போகுது. ரொம்ப எக்ஸலண்டா சுருள் வாழ் நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க. அது இவ்வளவு வைலண்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. முழுக்க முழுக்க தஞ்சை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஒய் சிட்டியை விட சின்ன மேப்பான், ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த 3 நான் இன்னைக்கு பார்த்தேன். நல்லா இருந்தது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இப்ப விஷால் ப்ரோ சொன்னதுனால தான் எனக்கு ஸ்பைடர்மேன் ஞாபகம் வருது. நானும் பார்த்தேன். அதை பத்தி ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிடுறேன். எனக்கு அது ரொம்ப ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து ஸ்பைடர்மேனை ஒரு மாதிரி ரொம்ப லோவா காட்டி அந்த மாதிரி கட் பண்ணிட்டு, செகண்ட் ட்ரெய்லர் இப்போ இந்த மாதிரி ஆக்ஷன் பேக்டா பயங்கரமா இது பண்ணி கட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ட்ரெய்லர் ஃபுல்லாவே பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் அந்த இவர் மேல இருந்து விழுகும்போது பாடியிலேருந்து ஃபுல்லா வெப் வந்து அந்த ஷாட் வந்து செம்மையா இருந்துச்சு அது பார்க்கும்போது. அதுக்காகவே ட்ரெய்லர் ஒரு 2-3 தடவை திருப்பி திருப்பி பார்த்தேன். அண்ட் ஹல்கை வந்து இப்படி காட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாவேஜ் ஹல்கா அந்த ஃபர்ஸ்ட் இன்க்ரெடிபிள் ஹல்க் 2007-8 அந்த டைம்ல ஒன்று வந்திருக்கும்.
அதுக்கப்புறம் ஹல்கை வந்துட்டு அவெஞ்சர்ஸ்ல மட்டும்தான் கொஞ்சம் இதா காட்டினாங்க. அப்புறம் ராக்னராக்ல ஒரு 2 சீன்ல கொஞ்சம் நல்லா காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல வந்து மறுபடியும் ஹல்கை பயங்கரமா காட்ட போறாங்கன்னு தோணுது. அந்த படத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். நான் சொல்லவா? சொல்லுங்கப்பா. சொல்லுங்க கமல். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேனை பத்தி பேசுறேன். எனக்கு அது பிடிச்ச சூப்பர் ஹீரோ, அதை பத்தி பேசுகிறேன். எனக்கும் அதே தான் சரி. செம்மையான ட்ரெய்லரு. நேற்று சாயங்காலத்துல இருந்து வெயிட் பண்ணி 6:30 மணிக்கு வரப்போகுது, 7:30 மணிக்கு வரப்போகுது. கடைசியில நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு தான் பார்த்து 12 மணிக்கு கொடுப்பானுங்க போல. செம்மையா இருந்துச்சு ட்ரெய்லரு. இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான் சரியான ட்ரெய்லர் கட்டு. அது உண்மையாவே நல்லா இருந்துச்சு. அவர் ஸ்பைடர்மேனுக்கு வந்து அந்த பவர் மியூட்டேட் ஆகுறது நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி அதெல்லாம் கேட்க நல்லா இருந்துச்சு. கடைசியில ஏதோ நடக்க போகுது போல. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் பரவாயில்ல, இது நடந்து ஆகணும் போல. அது நல்லா இருந்துச்சு. அது கேட்கவும் நல்லா இருந்துச்சு. நம்ம சூப்பர் படத்துக்கு காத்துட்டு இருக்கோம் போல. நான் செமையா இருந்துச்சு ட்ரெய்லரு. கடைசியில அந்த ஷாட் அவர் மெய் சொன்ன மாதிரி அந்த கடைசியில பாடி ஃபுல்லா ஸ்பைடர் வெப் வர இது செமையா இருந்துச்சு ட்ரெய்லர்லயே. அது ஃபுல்லா அப்படியே ஹல்கிட்ட வந்துட்டு ஒரு ஹல்க் வந்துட்டு சொல்லுவாரு. இல்ல அந்த ட்ரெய்லர்ல நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஹல்க் வந்துட்டு சொல்லுவாரு, நீ ஏன் ஸ்டூடெண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வரும். எனக்கு அதை நான் ரியாக்ட் பண்ணிருக்கேன். நாளைக்கு வர அதை பாக்குறப்ப டேய் யார் ஸ்டூடெண்ட் ஸ்டார்க்டா அப்படின்னு இருந்துச்சு. நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அடி வாங்க போறான் போல ஹல்கு கிட்ட. இப்ப ரத்த கலரே உட்காந்துருக்கான் கடைசியில. கொஞ்சம் அழ விடுவாங்கன்னு நினைக்கிறேன் கமல். நோவே ஹோம் மாதிரி கொஞ்சம் கதை விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ அது தெரிஞ்சிருச்சு எனக்குலாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டீங்கன்னா மனவருத்தம் ஆயிரும். அதனால இப்ப வேணாம், ரிலீஸ்க்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்பயே கேட்டீங்கன்னா மனவருத்தம் ஆயிரும் நம்மலாம். அதனால அது அப்ப பார்த்துப்போம். ரிலீஸ் டைம் நெருங்கட்டும். கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கீழே கை காட்டுறாரு. அடுத்து ஓமு செமையா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. தனுஷ் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சாய பயங்கர் கொழுக்கல் தான் செம்மையா இருந்துச்சு. அது அந்த பாட்டு கடைசியில வர பாட்டு தலைவை இதை வச்சே மாஸ்க் கட்டிடுவான் இந்த பிஜிஎம் வச்சு. அதனால ஒன்னும் இது இல்லை, சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் நல்லா இருந்தாரு பார்க்க. இந்த மம்முட்டிய காட்டாமே இருக்காங்க. அது கொஞ்சம் இதா இருக்கு. அவர் பேர் கார்த்திகேயன். தனி டீசர் வருதான் கமல். அவர் கேரக்டர் எப்படி இருக்குன்னா, ஏன்னா அவர் இப்போ அவ்வளவு ஈஸியால ஒத்துக்க மாட்டாரு. அதனால அவர் சாய் பல்லவி இருக்காங்க கமல். எல்லாருக்கும் தனித்தனியா வருது ப்ரோ. ஞாபகப்படுத்துற இன்னொரு டீசர் வந்துச்சு, இன்னொரு ட்ரெய்லர் வந்துச்சு ஐ நோபடின்னு. அது அந்த டீசர் இன்னும் பார்க்கல. அந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. இவரு நம்ம பிரகாஷ் பிடிச்ச டைரக்டர். அது யாருங்க? அது நிஷாம் பஷீர்னா? ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. லைட்டா லக்கி பாஸ்கர் எனக்கும் கண்டென்ட் வந்து மணியை வச்சுதான் ப்ளே பண்றாங்களா, அதனால அந்த ஸ்மெல் வந்து. அது இல்லாம லுக்கும் அப்படிதான் இருக்கும். அந்த லக்கி பாஸ்கர் லுக் மாதிரி இருப்பாரு தலைவா. ஆனா செம்ம டைரக்டர் தலைவா. அந்த ஆமா தெரியும் ஐயோ ரொம்ப பிடிச்ச. அவர்தான் அவர் அந்த ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மாதிரி இருக்கு பணத்தை வச்சு. அது நல்லா இருந்துச்சு. பாப்போம். மூணுமே நல்லா இருந்துச்சு. கமல் ப்ரோ சொன்னனால எனக்கும் ஞாபகம் வந்துச்சு. அந்த ட்ரெய்லரை பத்தியும் பேசிடுறேன். அந்த ட்ரெய்லர் நானும் பார்த்தேன். எனக்கு டீசர் பயங்கரமா இருந்துச்சு. நான் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி வந்துருச்சேன்னு பார்த்தேன். பட் டீசரை விட ட்ரெய்லர் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சது. அவரோட லுக்குமே வந்து ரொம்ப சிம்பிளா, என்ன சொல்ற, இன்னசென்ட் மாதிரியான ஒரு லுக்கு தான். அதுவும் கிளைமேக்ஸ்ல முடிக்கும் போது ட்ரெய்லர் முடிக்கும் போது ஒரு ஷாட் வரும், என்ன எதிர்த்தவங்க யாரும் இப்போ உயிரோட இல்லன்ட்டு. அந்த சீன் செம்மையா இருந்துச்சு. நான் கலீஃபால தான் கம்பேக் கொடுப்பாருன்னு நினைச்சேன். இது ஐநோபடியிலே கொடுக்க போறப்பல போல. அந்த ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு. பாக்கலன்னா பாருங்க. தமிழ் டப்பிங்கும் இருக்கு. ஆனா மெய் எனக்கு அதை விட இந்த ஐநோபடி மேலதான் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு மெய். தமிழ் டப்பிங்கும் பாக்கல. எனக்கும் அதான் கலீஃபா மேல இல்ல. பாப்போம். ஏன்னா அவர் நடுவுல இந்த படம் ஞாபகம் வர கொடுவான்லாம் ஒண்ணு பண்ணாப்ல. கொடுவா கம்பேக்காங்க. என்ன பரணும் ஒரு படம் சரியா போலன்னா கம்பேக்கான்னு கேட்டேன். அப்படிதான் பேசுவோம். அப்படிதான் நாங்க பேசுவோம். ஒரு படம் சரியா போல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. கேட்கறது யாரு? ரிடம்ஷன் ட்வீட் போட்டவர் தானே.
2 படம் ஓடலன்னா ரிடம்ஷன் பரணி ப்ரோ ரிடம்ஷனா? இன்னும் யுவன் சங்கர் ராஜா கம்பேரா கொடுக்காம ரிடம்ஷனுக்கு இருக்காரு. கம்பேக்குக்கும் வித்தியாசம் இல்லையா? நான் அது பொங்கல் போன வாட்டி பொங்கல் மிஸ் ஆயிடுச்சு, இந்த வாட்டி பொங்கல் மிஸ் சூப்பர் நிரபா, ஆயிடுச்சு. அது வேற, நிரபா. அது வேற, இது வேற. ரிடம்ஷன் அது சரி ப்ரோ. வேற, இது வேற. சரி ப்ரோ, கரெக்டா பிருத்திவிராஜ் இது என்ன படம் எஸ்கேடா. hit ஆச்சு பரணி ப்ரோ? பிருத்திவிராஜுக்கு நீங்க சொல்ல ஆ? ஆடு ஜீவிதம் கோட் லைஃப் பிளாக் பஸ்டர் தானே? ஆடு ஜீவிதம், கோட் லைஃப். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்ன படம் நடிச்சாரு? எம்புரான். எம்புரான் அதெல்லாம் அதெல்லாம் அவர் படமே இல்லைங்க, அது மோகன்லால் படம். அதெல்லாம் எப்படி அவர் கணக்குல சேர்த்து? அவ்வளவுதானங்க. ஞாபகமே வேற இல்லை என்னங்க எனக்கு. இருக்கு? என்ன பண்ணாரு பரணி? வேற என்ன படம் இருக்கு? ஏதோ ஒண்ணு பண்ண மாதிரி இருக்கே பரணி. பண்ணல. இல்ல பெருசா எதுவும் பண்ணல. வாரணாசி மூணு படம் ரிலீஸ் ஆகுது இந்த வருஷம். 3 படம். ஒரு மாசங்க. ஜூலைல ஒரு படம், ஆகஸ்ட்ல ஒரு ரெண்டாவது படம், செப்டம்பர்ல வருது. செப்டம்பர்ல ஒரு படம் வருதான். இந்த கஜோல் கூட ஏதோ ஒரு படம் நடிச்சாரு. இன்னைக்குதான் அனௌன்ஸ் பண்றாரு. ஹிந்தி படம் போல. கஜோல் இல்ல ப்ரோ, அது இவங்க கஜோல் இல்ல, அது யாரு இது காஜல் அகர்வால். இல்ல அவங்க இல்ல கரீனா கபூர் கூட ஹிந்தி படம். இருங்க அது தர்சமின்னு ஒண்ணு நடிச்சாரு, அது கஜோல் கூட தானே? ஆமா ஆமா, அதான் அது கஜோல் தான். அது ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. இப்ப கரீனா கபூர் கூட ஒரு படம். கரீனா கபூர் அது ஓடிடி அதோட ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு டவுட், அது ரொம்ப நாளா இருக்கு. அது ஓடிடி சாரி மன்னிக்கணும், ஒரு 3 படம் கிட்ட ரிலீஸ் ஆச்சு பிருத்திவிராஜுக்கு. லாஸ்டா தியேட்டரிக்கலா வந்து அது ஃபிளாப் கேட்டகரி. அது இது ஒரு விலாயத் புத்தான்னு சொல்லிட்டு ஒரு படம் 2 மாசம் முன்னாடி ஒண்ணு இறக்குனாரு, விலாயத் புத்தான்னு சொல்லிட்டு. ஆமா, அது அதுக்கப்புறம் ஓடிடி படம் 2 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்னு இது படேமியான் சோட்டேமியான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. ஆமா ஆமா, டைகர் ஷெராஃப். அதெல்லாம் தியேட்டர் அதெல்லாம் ஒரு வில்லனுங்க. ஏங்க அது அவர் படம் இல்ல, அவர் வில்லையாயோ. அதெல்லாம் ஏன் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் அவர் இல்ல, அந்த விளையாத புத்தா அததான். ஆமா, விலாயத் புத்தா தான். அது வந்து இது ஈகோட வந்துச்சு. நான் பர்சனலா சொல்ல போனா நான் விலாயத் புத்தா தான் எதிர்பார்த்தேன். பட் அது ஃபிளாப்பா ஈகோ செம்மையா இருந்துச்சு. அது நம்ம எதிர்பார்த்தோம்ல, ஓடாது. உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு பாத்தீங்களா வினோத்? நல்ல விஷயம் உங்களுக்கும் நடக்க போகுது, சந்தோஷமா இருங்க. பிரகாஷன் ஏதாவது சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். விஷால் உண்மையாவா? பிரகாஷன் கேளுங்க, சொல்லுவாரு. ஆமா ஆமா, விஷால் ப்ரோ ஒளி தெரியுதா? நீங்களே சொல்லிடுங்க விஷால் ப்ரோ. அவர் இல்ல இல்லங்க, எனக்கு நமக்கு அந்த இதுல யாரையும் தெரியாது. ஒரு பையன் சொன்னா ஒளிவட்டமா தான் இருக்கு, பாப்போம் அது உண்மையான்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ வந்துட்டாரா? எங்கேயுமே போல, இங்கதான் இருக்கேன். சொல்லுங்க. சரி பிரகாஷ் ப்ரோ, என்ன வருதா பொங்கலுக்கு? இல்ல வினோத் கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க. என்னது பொங்கலுக்கு 47 வருதுங்கிறாங்களே, வருதா? உங்களுக்கு இல்ல, இந்த வருஷமே பிளான் பண்றாங்க அந்த படத்தை தீபாவளிக்கு. அதான் சொல்றேன், சர்தார் 2 அந்த மார்சல், இந்த 2 படத்தை பொறுத்த வரைக்கும், அந்த படம் 2 படத்துல ஏதாவது ஒன்று தீபாவளிக்கு வந்துச்சுன்னா இது வராது, இது வந்து அது வராது. உங்களுக்கே தெரியும் என்ன காரணம், பார்ப்போம். ஆனா இந்த அது இப்போதைக்கு வரைக்கும் இந்த வருஷம் ரிலீஸ் தான் பிளானு. இதுக்கு மேல என்னங்கிறது அது மற்ற படங்களை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் டீல் முடிஞ்சிச்சு. சூர்யா 47 பொறுத்த வரைக்கும் மற்ற படங்களோட டேட்டா லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வரும். அப்புறம் வினோத் ஒலி வந்து தெரியுதா இல்லையாங்கிறது இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியல வினோத். அது தெரிஞ்சா சொல்லுவோம். நம்ம இது வரைக்கும் ஒலி தெரியல, பாத்துக்கலாம். விஷால் தான் சொன்னாரு. விஷால் ப்ரோ நீங்க தான் சொன்னீங்க. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். பட் என்னன்னா இன்னும் பிரைட்டா தெரியல. பிரைட்டா தெரியறப்ப பாத்துக்கோம் நம்ம கன்ஃபார்மா பிரைட்டா. அது வரைக்கும் மூலையில மகர ஜோதி மாதிரி தெரியுது, நமக்கு தெரிஞ்ச காட்டு தீ மாதிரி தெரியும். சின்ன தலைவு அவர் விஷயம் ஒழுங்கா போடுறோம், நாங்க அந்த பக்கமா திரும்புறோம். ஷூட்டிங் போகுது ஷூட்டிங். பிரகாஷ் ப்ரோ, இன்னொரு டவுட். இந்த 20ஆம் தேதி 16ஆம் தேதி ஒரு படம் தான் ஓம் தான் லாக் ஆயிருக்கு. வேற ஏதாவது படம் அந்த டேட்ல வருமா? அக்டோபர் கண்டிப்பா வரும். அது வந்துட்டு அவரோட ஆப்போனண்டா கூட இருக்கலாமே. அது கண்டிப்பா வரும் ப்ரோ. ஏன்னா சர்தார் சரியான டேட். அது ஒருத்தர் போட்டிருந்தா 5 நாள் லீவ். அது ஆக்சுவலா கண்டினியூஸா யார் வேணாலும் வரலாமே. அவர் ஆப்போனண்டா இருக்கலாம், அவரோட ஸ்பேரிங் பண்ணவரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ப்ரோ இப்பதான் சிம்புவா இருக்காது. கிரிசேடி இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த நிவின் பாலி படம் இருக்குல்ல, ஆமா, இது பெத்தலம் குடும்ப யூனிட்டா. அதுவும் இந்த ஓல்டு மேன் யங் உமன் ரிலேஷன்ஷிப் பத்தின படம் தான். அப்படி வந்துருங்கன்ற அதுலயும் மமிதா அப்படி வந்துருங்க. ஒரு வாரம் கேப் ரெண்டுத்துக்கும் செதறங்கன்ற
ஆனா நம்ம படம் இங்க எது ஃபர்ஸ்ட் வருது? சன் ஆஃப் விஸ்வநாதன் பிரகாஷ் ப்ரோ. நல்ல வேலை இந்த வாட்டி நாங்க escape. ஆனா கிரீஷ் ஏடிய அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க கமல், யாருன்னு தெரியும் உங்களுக்கு. கை நல்லா பண்ற கை நாங்கதான் அது. முன்னாடி வந்துடுறோமே, நாங்கதான் முன்னாடி இல்ல வந்துடுறோம். இல்ல, வெங்கியும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. வெங்கியும் ஒரு முரட்டு கை தான். பாப்போம். விஷால் bro, அந்த பிரகாஷ் ப்ரோ, இந்த D55 காமிச்சாங்கல்ல அந்த டீசர், அந்த டீசர் வந்து இந்த சந்திர மரம் வெட்ட போய் தமிழ்நாட்டுல இருந்து ஆளுகளை கூட்டு போயிட்டு ஷூட் பண்ணி சாவச்சாங்களே, அதான் அந்த ஸ்டோரி ப்ரோ அது. அதான் இல்ல புஷ்பா இல்லங்க, புஷ்பா கமர்ஷியலுங்க, அது கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 30 பேர் என்ன பண்ணாங்க, ஃபாரஸ்ட்ல போயிட்டு சந்திர மரம் வெட்டுறப்போ அதுவான்னு தெரியல, போலீஸ் எல்லாம் சேர்ந்து சுட்டு கொண்டாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் தான் அது. அதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்களான்னு கேக்குறேன். தெரியலையே பிரகாஷ். இன்னைக்கு டைரக்டர் என்ன சொன்னாருன்னா, இது வந்து ஒரு படத்துல ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவோட கேரக்டர் எப்படி இருக்கும், படத்துல ஒரு சீன், அவ்வளவுதான். இது வந்து படத்தோட மெயின் கதை கிடையாது, படத்தோட கதைங்கிறது வேற. இது வந்து ஜஸ்ட் ஒரு அந்த ஹீரோவோட இன்ட்ரோ பிளஸ் வந்து என்னன்னா டைட்டில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும், டைட்டிலுக்கு மேட்ச் அனௌன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக நாங்க வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மற்ற எல்லா கேரக்டர்களுக்கும் வச்சிருக்கோம், மம்முட்டிக்கு சாய் பல்லவிக்கெல்லாம் வச்சிருக்கோம், ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுவோம். முக்கியமா மம்முட்டி வந்து கிட்டத்தட்ட 70 நாளா என்ன சொன்னார், வெயிட்டிங் போட்டுருந்தாரு அந்த கதையை சொல்றதுக்கு, நரேஷன் சொல்றதுக்கு. ஆனா பட் 70 நாளா வெயிட் பண்ணி 70 நாளா 7 மாசமா தெரியல. பிரகாஷ் ப்ரோ, அவரு ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம், சில ரியல் இன்சிடென்ட் இருக்கு, பிளஸ் ஃபிக்ஷனலா சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரியல் இன்சிடென்ட் வந்து நடந்த இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் படம் கிடையாது, கதை முழு கதை கிடையாது. இது ஜஸ்ட் எப்படின்னா ஒரு ஒரு கேரக்டரோட ஐடியா உங்களுக்கு கிடைக்குமே அப்படிங்கறதுக்காக ரிலீஸ் பண்ணிருக்கிறாராம். மற்றபடி இது வந்து மெயின் ஸ்டோரி கிடையாது, இன்னும் நிறைய அதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எதா இருந்தாலும் நமக்கு என்னன்னா அக்டோபர் ரிலீஸ் டேட்டா போட்டாங்க, ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதுக்கேற்ற மாதிரி டீச்சர் எப்படி இருக்குன்னு சொன்னாலே போதும். மற்றபடி கதையெல்லாம் இந்த கமெண்ட், இந்த இன்னொரு அந்த ஸ்ரேயாசன் ஒருத்தர் இருப்பாரு இந்த ஒன்றரை பார்ல, ஆமா, அவர் டீட்டெயிலா சொல்லியிருந்தாரு. என்னன்னா வந்து இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த தனுஷ் வந்து கமர்ஷியல் வேலை போகணும், கமர்ஷியல் வேலை போகணும்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம். ஒன்றரை பாருக்கு 22வது ஃபிலிமோ என்னமோ சொல்லியிருந்தாரு, நம்பர் மறந்துட்டேன், அதை விட்டுருங்க. இது மாதிரி இப்போ அதனால எங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து நீங்க ஃபேன்ஸ் நிறைய கேட்டதெல்லாம் நாங்கள் வந்து தரணுங்கிறதுக்காக இந்த படத்தை கொடுத்துருக்கோம். கமர்ஷியல் படம் தான் இது, முழுக்க முழுக்க நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த ரியல் லைஃப்ல ராவான படம்லாம் கிடையாது. ஆனா ஷூட் முடிச்சிருவாங்க பிரகாஷ் அண்ணா, அதுக்குள்ள இன்னும் 40 முடிச்சிருவாங்க. அஜித் வந்து டைட்டில் வச்சு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வெறுப்பேற்றிருந்தாரு, அது மாதிரி டி ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து என்னன்னா எல்லாத்தையும் எல்லாமே நெகட்டிவாவே பாக்குறாங்க, எல்லாத்தையும் நெகட்டிவ் ட்ரோல் பண்ணணும்னே ஓடுது. அது எனக்கு மைண்ட் செட்டும் புரியல. அவரு எல்லாமே எதேச்சியதான் அவருக்கு அமைதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு பல வருஷமா இந்த ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ட்வீட் போட்டுட்டு இருப்பாரு, அவர் பல வருஷமா போட்டுட்டு இருக்காரு. இன்னும் புதுசா ஃபேன்ஸுக்கு சொல்ற மாதிரி. அடுத்தது வந்து டேரக்டர் என்ன சொல்லியிருக்காரு, அவரு பேட்டியில சிவராஜ்குமார் நடிச்ச படம் ஓம்னு ஒரு படம் டைட்டில் இருக்கு, நீங்க திரும்ப ஓம்னு வச்சிருக்கீங்க, எதுக்காக வச்சிருக்கீங்க, இல்ல அந்த கதையோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க, நான் அமரன் எடுத்தேன், அமரனுமே கார்த்திக் படத்த டைட்டில் தான். தனுஷ் சாரும் பாத்தீங்கன்னா அவருடைய பல படங்கள் வந்து எக்ஸ்டீரியர் டைட்டில்ஸ் யூஸ் பண்ணிக்காரு, அது பல ரஜினி டைட்டில், அதாவது மாப்பிள்ளையா இருக்கட்டும், இல்ல ஆடுகளமா இருக்கட்டும், படிக்காதவனா இருக்கட்டும், இல்ல இன்னொரு டைட்டில் மறந்துட்டேன், பொல்லாதவனா இருக்கட்டும், இப்படி பல டைட்டில் யூஸ் பண்ணிருக்கிறாரு. எக்ஸ்டீரியர் டைட்டில் யூஸ் பண்றது கதைக்கு அது மேட்ச் ஆனா கரெக்டா இருக்குன்னு பார்த்தேன். எங்களுக்கு வந்து இந்த கதைக்கு வந்து இந்த டைட்டில் நான் வந்து கதை எழுதும் போதே ஓம்ங்கிறத பிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த அது ஓம்னு வச்சுதான் எழுதுனேனே. அதுக்கு என்ன ஒரு ஓம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளின்னு அர்த்தம். இந்த படத்துல ஒரு முக்கியமான ஆரம்ப புள்ளி ஒண்ணு இருக்கு, அதுதான் கதையோட ஆரம்பம், அதனாலதான் சாப்டர் 1 அந்த ஓம் அப்படிங்கிறத வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கிறாரு. இது 2 பார்ட் இல்லங்க இல்ல அது ஆரம்பம்ங்கிறனால சாப்டர் 1 வச்சிருக்காரு. 2 பார்ட் பிலிம்ங்கிறதுனா படம் சக்சஸ் ஆகிறத பொறுத்துதான், அது எல்லாமே அது எப்படி போகுது என்னங்கிறதா வரைக்கும் அது 1 பார்ட் பிலிம் தான். இது வந்து ஆரம்பம், அதாவது ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஒரு தொடக்கம் அப்படிங்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி நம்ம ஓமும் போடுவோம். அந்த ஓமுங்கிறதுனால இது வந்து சாப்டர் 1 ஒரு தொடக்கம்ங்கிறனால இதை கொண்டிருக்காரு அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. அதுக்காட்டி தனுஷ் டைட்டில் முடிவு பண்ணிட்டாரு, தனுஷ் ஜெயிச்சு போயிட்டு போயிட்டாரு, தனுஷ் வந்து ஃபேன்ஸை கொடுமைப்படுத்துறாரு. அதுக்காட்டி இன்னொருத்தர் இந்த படத்து டைட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கொஞ்சம் ஏதோ ரேஜ் பைட்டா இருந்தாலும் மிக்ஸ்டா சொன்னாலுமே ஓரளவுக்கு பேன் இண்டியாவா போய் சேர்ற ஒரு பேராவும் இருக்கு ப்ரோ. இது கம்பேரிட்டிவ் பாருங்க, கரை, அதுதான் சொல்றேன், நிலவுக்கு என்மேல் என்று கோபம், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்லா இதை கம்பேர் பண்ணும், இதான் பெஸ்ட் டேட், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டேட். இதுக்கு அடுத்து செகண்ட் பெஸ்ட்னா ராயன், காமனான நேம், உங்களுக்கு நேம்ல போயிடும். அந்த மாதிரி போயிட்டு அது மாதிரி வச்சுட்டாலே பிரச்சனை இல்லை. சுருக்கமா எல்லா லாங்குவேஜும் ஒரே டைட்டில் வச்சிடுறது. நீங்க இட்லி கடை அங்க என்னமோ பொட்டுன்னு வச்சுதான் நினைக்கிறேன், பொட்டுலு என்னமோ வச்சுதான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல தெலுங்குல.
இது மாதிரி டைட்டில் மாத்தி மாத்தி வைக்கிறதுக்கு இது மாதிரி ஏதோ ஒன்று சேம் டைட்டில் வைக்கிறது இல்ல ரொம்ப பெட்டரான விஷயம் தானே. பிரகாஷ் ப்ரோ இல்ல பிரகாஷ் ப்ரோ டீசர்ல அண்ணாமலையார் கத்திட்டே இருந்தாங்களே, ஒரு அதான் டீசர் அதான் டைட்டில் அங்க நினைச்சு நான் பார்க்கும்போது. யாராச்சும் பேசுறாங்களா? யாரும் பேசல. சுகன் ப்ரோ ஸ்பீக்கர் கேக்குறாரு பிரகாஷ் ப்ரோ. அப்படியே நாளைக்கு என்னென்ன படத்துக்கு போறீங்கன்னு சொல்லிடுங்கப்பா எல்லாரும். எங்க சுகன் காணா? கீழே லிசனர்ல அதுதான் இருக்காரு. நேத்து பேசணும். ஒரு நிமிஷம் இருங்க, வர பாலன் ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் கால் ப்ரோ. சுகன், நான் உங்களுக்கு கோவஸ்ட் கொடுக்குறேன், மேல வாங்க. ஏன்னா 10 பேர் ஃபுல் ஆயிடுச்சு. பர்னி கோவஸ்ட் வர மாட்டேன். அப்படி அவருக்கு ஒரு கோவஸ்ட் கொடுத்துருக்கேன், அவரும் வரட்டும். நான் போயிடுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இல்லங்க கோவஸ்ட் கொடுத்துட்டேன். சுகனுக்கு மேல வந்துட்டாரு, ஒன்னும் பிரச்சனை. போகல, தியாகம்லாம் பண்ண வேணாம் விஷால், இருங்க, பேச வேண்டியது நிறைய இருக்கு. பிரகாஷ் ப்ரோ இந்த ஜெயிலர் என்ன கதை, எப்பதான் வருவாங்க? இப்பதான் வருவாங்கன்னா புரியலையே. அந்த படத்துல வந்து கெஸ்ட் ஹோல் ஒன்று இருக்கு. அந்த கெஸ்ட் ஹோல் ஷூட்டிங் முடிஞ்சா படம் வேலை முடிஞ்சு அப்புறம் அந்த படத்தை நினைக்கிறாங்க. அது பேன் இந்தியா படம்ங்கிறதுனால ஷூட்டிங் ஃபுல்லா முடியணும். முடிஞ்சா டேட் லாக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டேட் லாக் பண்ணிட்டு அந்த டேட்டுக்கு படத்தை முடிக்க முடியலன்னா சிக்கலா போயிடும். அவங்க அது எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஃபைனல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஆகக்கூடாது. இந்த படத்தை கூடயும் எல்லா லாங்குவேஜும், தமிழ்ல கிளாஸ் ஆக போறதே கிடையாது. எல்லா லாங்குவேஜும் கிளாஸ் ஆகக்கூடாது. இவர் வந்ததுக்கு அப்புறம் மத்தவங்களையும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா மத்தவங்க வந்ததுக்கு அப்புறம் இவர் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறத இந்த வாட்டி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறாரு. நல்ல விஷயம் தான், முழுசா முடிக்கிட்டோம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த படத்தை ஜூலை 12 ரிலீஸ்னாரு. இல்ல இந்த படம் இப்ப பண்ணிட்டாங்க. இப்ப பூஜா ஹாலிடேஸ்க்கு இவர் வந்துட்டாரா என்ன பண்றாங்க? தீபாவளிக்கு அனௌன்ஸ் பண்ணுவாரு ஜெயிலர். தீபாவளிக்குன்னா அங்க ராமாயணம் வருதுல நார்த்ல, அப்ப நார்த்ல அஃபெக்ட் ஆகும்ல. நார்த்ல எப்பவுமே ஒரு படம் வராச்சு, அது கிளாஸே கிடையாது. ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெயிலர் 1 வரும்போது இன்னொரு படம் வந்துச்சு, கூலி வரும்போது அங்க ஒரு படம் வந்துச்சு, கதார் 2. ஓகேவா? இல்ல அதான் ஜெயிலர் 1 வரும்போது அதனால அதுக்கு அதான் வாரு ஏதாச்சும் ஒண்ணு வந்துகிட்டு தான் இருக்கும். அது பிரச்சனை கிடையாது, ஓகேவா? நமக்கு தெலுங்குல தான் முக்கியம். தெலுங்கு அந்த மத்த இதெல்லாம் முக்கியம். அதுக்கு வந்து ரஜினி படம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல். ஏன்னா அங்க ஒரு பயங்கரமான மார்க்கெட் இருக்கு, அதெல்லாம் பாக்கணும்ல. தெலுங்குல அக்டோபருக்கு இன்னைக்குதான் 2 பெரிய படம் அனௌன்ஸ் பண்ண போறோம். இது ரூமர் வந்திருக்கு. என்னென்ன படம்பா? ஒண்ணு வந்து த்ரிவிக்ரமும் வெங்கியும் நடிக்கிற அந்த AK-47 ஒரு படம் இருக்குல்ல, அது வந்து இந்த வருஷமே வந்துருதா? ஓகே, அது அக்டோபர் 1. ஆமா, AK-47 சங்கராந்தி. அனில் ராய் போனீங்க. சங்கராந்திக்கு வர்றது பாபி கொல்லியும் KVN சிரஞ்சீவி பண்ற படம். அதே மாதிரி விஸ்வாம்பரான்னு ஒரு சிரஞ்சீவி படம் ரொம்ப நாளா பெண்டிங். எல்லாத்தையும் விடுங்க மெய். பாரடைஸ் எப்பன்னு சொல்லுங்கப்பா. டிசம்பர். அது செப்டம்பர் கடைசி. அது டிசம்பர் தான். தள்ளிட்டே போங்க, தள்ளிக்கிட்டே போங்க. என்னங்க இல்ல செப்டம்பர் தான், டிசம்பர் இல்ல. இன்னும் அவங்க எதுவும் சொல்லல. இன்னும் அந்த டேட்டே மாசத்துல ஆகஸ்ட் 25 இருந்து தெரியல, பாப்போம். நெருங்கினாதான் தெரியும். வினோத் ப்ரோ அது மாதிரி பண்ணக்கூடாது. என்னாச்சு? ஒருத்தர் கோட்டு போட்டு வச்சுக்கீங்க, பாவம். ஆனா அவரும் அந்த மாதிரி போடக்கூடாது. எதாவது சொல்ற புரியுதா? ஏதாச்சும் ரசிகர் சண்டை ஏதாவது ஒண்ணு அதெல்லாம் எடுத்து பேசுறீங்க. அவங்க போறது அப்படியே விட்டுட்டு போங்க. யாரும் ட்ரிகர் ஆயிட்டு போறாங்க. உங்க ட்ராக்கர் தான் ப்ரோ, அவரு உங்க நண்பர் தான். யார சொல்றீங்கன்னே தெரியல, இருந்தாலும் சொல்றேன். நான் சொல்றது பசங்க சொல்றேன். அவங்கவுங்க இங்க ரேஜ் போயிட்டு என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஓகேவா? அதெல்லாம் காதுல வாங்காம எதையும் பார்க்காம உங்களுக்கு நீங்க என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக வந்தீங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ண போகலாம். திட்டுறதா என்டர்டைன்மெண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு சினிமா என்டர்டைன்மெண்ட் ஜாலினா ஜாலியா கடந்து போறோம். சில பேர்லாம் ரேஜ் போயிட்டு என்ன வேணா பண்ணுவாங்க, ஓகேவா? அதெல்லாம் ஏன் பாக்குறீங்க? யாரை பத்தி பேசுறீங்கன்னு கூட தெரியல. என்ன தப்பு பண்ண அப்படி? பரணி என்ன பண்ண அப்படி? பாலா என்ன பண்ண அப்படி? பரணி சூர்யா டயர் 2 சூர்யா பரணி ப்ரோ, நீங்க நான் தான் கோ-ஹோஸ்ட். நீங்க வந்து பரணி ப்ரோ ட்வீட் டைப் பண்ணி கொடுத்துருப்பாரு. பரணி ப்ரோலாம் இப்பவே கிளாஸ்னா இப்பவே டிராஃப்ட் பண்ணிடுவாரு ரிவ்யூவை. ஆமா
அது மலையாள டைரக்டரா இருந்தாலும் சரி, தெலுங்கு டைரக்டரா இருந்தாலும் சரி, பரணி ப்ரோ 2.75 இது அண்டர்வெல்மிங் இல்ல மூவி. இந்த தடவை 2.75 இல்ல, ஒரே அடி 2 தான். பரணி ப்ரோட்ட மட்டும் இந்த டவுட் நான் கேட்டுக்கிறேன். என்ன பரணி ப்ரோ பாலன் த பாய் ஏன் வந்தேன்னா இங்க வந்தேன்னா மார்னிங் ஷோவே ரிலீஸே ஆகல. மலையாளம்லாம் டைரக்டா தமிழ்ல மலையாளம்லாம் டைரக்டா 2 மணி 3 மணி 3:45 4 மணி இந்த மாதிரி தமிழ்ல வருது ப்ரோ, படம் தமிழ்ல வருது ப்ரோ. தமிழ்ல வரதுனால தமிழ் ஷோஸ் கொடுப்பாங்க. தமிழ்ல வர்றது தமிழ்ல ஒரு ஷோ இருக்கு, தமிழ்ல வெற்றியில ஒரு ஷோ இருக்கு 11 o'clock, அதுதான் நான் போறேன். ஆனாலும் மலையாளத்துல டைரக்டா பாத்துடலாமேன்னு பார்த்தேன் பரணி ப்ரோ. உங்கள் வழியில் தமிழ் டப்பிங் வந்துச்சுன்னா தமிழ் டப்பிங் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷோ தருவாங்க. மலையாளத்துக்கு செகண்ட்ல அப்படிதான் தருவாங்க, கம்மியா தான் தருவாங்க. நாளைக்கு தெலுங்கு படம் ஒண்ணு மா இன்டி பங்காரம் வருதுல்ல, எங்கள் தங்கம். எங்கள் தங்கம்க்கு தான் அதிக ஷோ கொடுத்துருக்காங்க, மா இன்டி பங்காரம் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. நீங்க அதை கேப்பீங்களா? இல்ல பரணி வழி அதையும் கேட்கணும் பரணி. தவறான வேலை பார்த்துட்டு இருக்காங்க பரணி. இல்ல நான் ஒண்ணு சொல்லுவேன் ஆனா அது ட்ரிகர் ஆயிடுவாங்க சில பேர். அதனால தமிழ் படத்துக்கு தானே அதிக இது கொடுப்பாங்க தமிழ் தேட்டர்ல. இல்ல கமல், ஒரு ஷோவாவது மார்னிங் கொடுக்கலாம். நீங்க எல்லாத்தையும் நீங்க நைட்டு போட்டீங்கன்னா அப்புறம் புரியலையேன்ற. போட மாட்டாங்க ப்ரோ. அப்ப நீங்க தமிழ் டப்பிங் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. அதர் லாங்குவேஜ்ல எந்த படமும் டப் பண்ணக்கூடாது, டப் பண்றதை பேன் பண்ணணும். ஒரிஜினல் லாங்குவேஜ்ல மட்டும்தான் படம் ரிலீஸ் ஆகணும். ஆனா அது சொன்ன சில பேர் நல்ல சட்டம் தான் இது. இல்ல நம்ம ஒரே நிமிஷம் 400-500 கோடி போடுறவங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, மத்த டப் பண்ணி வர சில படம், நம்ம பெரிய ஸ்டார் படங்கள் எல்லாமே வந்து இப்ப புஷ்பாவா இருக்கட்டும், இல்ல கேஜிஎஃப் இருக்கட்டும், இல்ல பாகுபலியா இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள் எல்லாமே டப்டுல தான் வந்துட்டு இங்க ரீஜனலா வந்து சூப்பரா போச்சு. ஸோ அது வந்துட்டு இப்போ ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பாக்குறவங்க ரொம்ப கரெக்ட் பரணி. ஆனா இப்ப இந்த பாலன் மாதிரி படத்தெல்லாம் நம்ம மலையாளத்துல பாக்கணும்னு விரும்புவோன்றேன். எனக்கு தெரியல. அப்படி இல்ல விஷால், தமிழ்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ மலையாளம் தெரிஞ்சவங்க இந்த படத்துக்கு மலையாளம் பார்க்கலாம் அப்படின்னு. பரணி ப்ரோ பாலன் தமிழ் டீசர் பாருங்க, டீசர் வந்து ஏஐல வச்சு டப் பண்ண மாதிரி இருந்துச்சு பரணி ப்ரோ. டீசரோட டப்பிங்கே சரியில்லை, அதனால தான் படம் டைரக்டா மலையாளம். இல்ல இன்னைக்கு ஒன்னு விட்டுருந்தாங்க, ஒன்னு டீசெண்டா தான் இருக்கு. இன்னைக்கு ஒன்னு டீசெண்டா தான் இருந்தது. இன்னைக்கு நான் பார்த்தேன், அதாவது நான் பார்த்தேன், நல்லா தான், ஓரளவுக்கு பழைய அளவுக்கு மோசமாலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. சரி, நாளைக்கு நான் போற படம் பாலன் த பாயும் 100 சாமியும் போறேன். சூப்பர், போயிட்டு வாங்க. இந்த மாயிண்டி பங்காரத்தோட தமிழ் டப்பிங் ட்ரைலரே நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கு என்ன பிரச்சனை? இல்ல பிரச்சனை இல்லை, நாங்க எதுவும் சொல்லல. பல்தான் தமிழ் ஷோஸ்க்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம். தமிழ்ல யார் சமந்தா ஆனா நான் 2-3 தடவை உங்களை அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் 2-3 தடவை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். உங்க பேர் போட்டு கேன் நவ ஸ்பீக் நேம் கூட வந்து யாரோ ஏதோ ட்வீட் போட்டாங்களா, ஏதோ கான்ட்ரோவர்சி. என்னப்பா ட்வீட் அது? கேட்கவே இல்லை, பாதி தான் கேட்டுச்சு. ட்ரெண்ட்செட்டர் பாலா ஆரம்பிச்சாரா போட்டிருந்தாராமா, அதனால சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அத போட சொன்னதே பரணி தான்ங்கிறது எத்தனை பேருக்கு இங்க தெரியும்? இல்ல பரணி எல்லாம் சொல்லல, அது அவனே தான் போட்டான், என்கிட்ட பேசினா. எதையாவது ஒண்ணு சொல்லி கோர்த்துட்டு போறதுலயே நீங்க இருக்கீங்க. நீங்க தாங்க சொன்னீங்க. நான் எப்ப சொன்னேன்? நீங்க தாங்க ட்வீட் போட்டீங்க. உங்களுக்கு இல்ல வேற ஒருத்தர் போட சொன்னதுக்கு வேற ஒருத்தர் திட்டுறீங்க. நான் 2 பேரையும் அக்செப்ட் பண்ணிட்டேன். வேற ஒருத்தர் போட சொன்னதுக்கு வேற ஒருத்தர் திட்டுறீங்க. பரவாயில்ல, போயிட்டு போகுது, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னொன்னு சொல்லிடுறேன், அவன் போட்ட இல்ல சும்மா தேர்ச்சி குமார் ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களை சொல்லல, இவருதானே இது ஜனவரி 10ஆம் தேதி ராவண மமண்டா ஒத்தையில் நிக்கிற யமண்டான்னு போட்டாரு. ஏங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பரணியை விட இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் காரணம். ஆனா சுமார் ப்ரோ, ஆனா நான் உங்களை சொல்லல. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு என்னன்னா, இப்ப பாலா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப வினோத் வந்து சண்டைக்கு வந்தாரு, எனக்கு அதான் புரியல. வினோத் எதுக்கு சப்போர்ட்டுக்கு வராரு? வினோத் எதுக்கு சண்டைக்கு? வினோத், நீங்க பாலா வந்து அஜித் ஃபேன் கிடையாது வினோத். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாலா அஜித் ஃபேன். வினோத்த காணா. ஆமா, பாலா அஜித் ஃபேன் கிடையாது, அதை பத்தி புரிஞ்சுக்கீங்க. பிரகாஷ் ப்ரோ சும்மா உருட்டாதீங்க. நீங்க என்னமோ பாலாவை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. குமாருக்கு அஜித் ஃபேன், அவரோட பழைய ட்வீட்ஸ் எல்லாம் நான் பரணி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பரணி அதெல்லாம் பாலா வந்து இப்ப ஐயோ கிடையவே கிடையாது. 100 சதவீதம் சொல்றேன், 100 சதவீதம் சொல்றேன். பாலா அஜித் ஃபேன் கிடையாது. இப்ப
பாலா வந்து இப்ப வந்து பாலா வந்து எந்த கேட்டகரியிலும் சேர்க்க முடியாது நீங்க பாலா. ஆனா பாலா ட்வீட் போட சொன்னது பரணி இல்லைன்னு மட்டும் தெரியும். அது இன்னொரு நபர்னு எனக்கு தெரியும். அந்த நபர் சுகுமார் ப்ரோ இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சுகுமார் ப்ரோ இல்ல சுகுமார் ப்ரோ இல்ல. நான் வந்துட்டு பாலா கிட்ட இந்த ட்வீட் போட பாலான்னு இது வரைக்கும் ஒரு ட்வீட் கூட சொன்னது கிடையாது. ஏன் இல்ல யார்கிட்டயுமே சுகுமார் சொல்ல ப்ரோ மாட்டேன். கண்டிப்பா இருக்க மாட்டாரு. யாரு போட சொன்னா சுகுமார் ப்ரோ? ஆனா பரணி இல்ல, அது தெரியும். நான் பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு ஒரு ட்வீட் பண்ண வைக்கலாம்னு நினைச்சேன். என்னன்னா GTA 6 வந்து ப்ரீ ஆர்டர்ஸ் வந்துச்சு, ட்வீட் போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லலாம்னு நினைச்சேன். அவர் எப்படி ட்வீட் பண்ணுவாரு? அது போட மாட்டாரு. அதுக்கு அது சும்மா என்னன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட பிடிச்சி என்னத்த இவரு சொல்லி என்னத்த ஆக போகுது. இவரு தெரியலன்றுவாரு உடனே. ஏங்க அது பரவாயில்ல, அதை விடுங்க. எப்படிப்பா போச்சு சுகுமார் இன்னைக்கு? ப்ரோ சரி, 1000 சுகுமார் கோடி ப்ரோ அது 1000 கோடி தனுஷ் bro. தனுஷ் தனுஷ் படம் டைட்டில் எப்படி இருக்கா சொல்லுங்க. டைட்டில் எப்படி இருக்கு, டீச்சர் எப்படி இருக்கா சொல்லுங்க. நீங்க நான் நேர்ல போய் பாத்துருப்பீங்க நான் ஈவெண்ட்ட. பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தேன், எனக்கு நல்லா இருந்தது. ஆனா வந்து என்னன்னா, எனக்கு வந்து இது கமெண்ட் பண்ண விரும்பல. டீசர் ஓகே, என்னாச்சு டைட்டில் ஓகே, டைட்டில் நல்ல டைட்டில் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷுவலா வந்து இது வந்து ஒர்க் முடியாத ஒரு ப்ராடக்ட்டை கமெண்ட் பண்ண மாட்டேன் பெருசா. அவங்க வந்து இந்த டைட்டில் லான்ச்சுக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு வந்துட்டு ஒரு அப்ரிஷியேட் தான் பண்ணலாம். நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ரொம்பவும் மிகப்படுத்த விரும்பல. ஓகே, நல்லா இருக்கு. நான் நேர்ல பார்க்கும்போது ஓகே. அந்த பெரிய எல்இடி ஸ்கிரீன்ல நல்ல நல்லா இருந்தது சவுண்ட்லாம், அந்த வால்யூமோட பார்க்கிறதுக்கு. போன்ல பார்த்து தனுஷ் வரலையா சுகுமார் ப்ரோ? யாருமே வரலப்பா. தனுஷ் வரல, ஸ்ரீலீலா வரல, சாய் பல்லவி வரல, மம்முட்டி வரல, யாரும் வரல. சாய் சாய் அபியங்கரும் ராஜ்குமார் வரல. மட்டும் வந்திருந்தாரு. ராஜ்குமார் பெரியசாமியும், அதுக்கப்புறம் யாரு கோ ப்ரொடியூசர் ஸ்ரேயாஸும், ஒன்று அப்புறம் வந்து டேக் ஸ்டுடியோஸோட ப்ரொடியூசர் இன்னொரு, அதான் 2 பேர், அது அவ்வளோதான் வந்திருந்தாங்களே. வேற யாருமே வரல. எங்களுக்குமே டிசப்பாயிண்ட் தான், யாருமே வரலையே. ஏன்னா பெரிய இடத்துல ஈவெண்ட் வச்சுட்டு எல்லாரும் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அட்லீஸ்ட் மெயின்ல யாரும் ஒருத்தர் 2 பேர் வந்திருந்தா வச்சு அது ஈவெண்ட் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். யாரும் வரல. அடையாறுல யானை நடந்துச்சு. இல்லப்பா, ஐடிசி சென்னை. இல்ல எனக்குமே அதுதான், நீங்க ஈவெண்ட்னு எனக்கு வந்துட்டு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. சரி அட்லீஸ்ட் வந்துட்டு சில கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் வருவாங்க, கொஞ்சம் பெருசா பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் ரொம்ப சின்ன ஈவெண்ட்டா இல்ல, முடிச்சிட்டாங்க. அதான் ஒரு போட்டோ பார்த்தேன். அந்த சென்ட்ரு ஸ்டேஜ்ல அவர் மட்டும் சேர் போட்டு உட்காந்துருந்தாரு. அதுவே ஒரு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. இல்ல, அவர் அமரனுக்குமே அவர் மட்டும் தான் வந்திருந்தாரு. இதே மாதிரி அவர் வேற யாருமே வந்து அமரனோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்குமே பிரஸ் மீட் பண்ணும்போது இவர் ஒருத்தர் மட்டும் தான் வந்தாரு. சக்சஸ் மீட்டுக்கு தான் சிவகார்த்திகேயன் வந்திருந்தாரு, ஜிவி பிரகாஷ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மூலையில ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கும் ஆரம்பிக்கும் போது அதான் சொன்னாரு. பட் ஆனா பிரஸ் சில கேள்விகள்லாம் வழக்கம் போல கேட்கும்போது, என்னடா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்களேடா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில கேள்விகள் இருந்தது. அதுல ஒரு சில பேர் வந்துட்டு அது கேள்வி மாதிரி இல்ல. பரவாயில்ல, சும்மா அந்த கேள்வியில சொல்லுங்க, கேட்போம், நம்ம கேட்போம். எனக்கு அது அதுதான் அதுல கேட்ட ஒரு கேள்வியில வழக்கமா அந்த ஒரு அப்படிதானே கேள்வி, பண்றாங்க. அது அவரே வந்து அவருக்கே அது புதுசா இருக்கு அப்படின்னாரு. சமஸ்கிருத, கேளு அதாவது நீங்க. ஓம்ன்றது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. ஓகேங்களா? அத வந்து சொன்னாரு. ஓகே அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இப்படிதான் போச்சு டைரக்டருக்குமே ஒரு ரிப்போர்ட்டருக்குமான கொஸ்டின். ஆனா அதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கான். அதுக்கு வந்து கஞ்சாவாம். அந்த கஞ்சான்ற அர்த்தம் அதனாலதான் நீங்க இதுல வச்சிருக்கீங்களா இந்த படத்துல, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு? எனக்கு நானே முதல் முறையா நீங்க சொல்லிதான் கேள்விப்படுறேன் அதுக்கு இந்த அர்த்தம் இருக்குன்னுட்டாரு. வீட்டுல வரப்ப யோசிச்சுட்டு வருவாங்க போலக்குண்ணா, எப்படி எல்லாம் கான்ட்ரவர்சியா கேட்கலாம். இல்ல இப்போ நார்மலா வந்து இப்போ ஒரு படத்துல வந்து டைட்டில் தான் வந்திருக்கு. அதுக்குள்ளேயே வந்து படத்துல வந்து நீங்க சந்தன மரத்தை கடத்துறவங்களுக்கு வந்து ஹீரோவை காட்ட பாக்குறீங்களா? புஷ்பா படம் மாதிரி இது இருக்குமா? டேரக்டரும் எங்க டைட்டில் மட்டும் தாங்க ரிவீல் பண்ணிருக்கேன், வேற எதுவும் வந்து பண்ணல. இப்ப தனுஷ் வந்துட்டு அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்றாங்க. அப்ப தனுஷ் பேர் அண்ணாமலையான்னு கேக்குறாங்க. இதெல்லாமே டேரக்டர் பதறிட்டாரு. ஐயோ, கொஞ்சம் நேரம் பேசினா மொத்தத்தையும் வாங்கிடுவாங்க போலியன்ட்டு அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பார்த்து ஆன்சர் பண்ணாரு. ஒரு சில பேர் நல்லா எப்பவும் போல நல்லா கரெக்டா கேட்பாங்க. அவங்களோட கேள்விகள்லாம் நல்லா இருந்தது. எப்படின்னா வந்து ப்ரீவியஸ் ஹீரோவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், இப்ப தனுஷ் கூட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஒருத்தர் என்ன கேட்டாருன்னா, நீங்க ஏன் வந்து இந்த 9 இயர்ஸ்ல வந்து நீங்க ஒரு முனைய படம் தான் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் வேற இந்த நிறைய படங்கள் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சதா, இல்ல நீங்களே வந்து அதை உருவாக்கிக்கலையா, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. நீங்க எதுவும் கேட்கலையா சுகுமார் ப்ரோ?
இல்ல ப்ரோ, நான் இப்பெல்லாம் கேள்வி கேட்கறது இல்ல. ஏன் 2 ஹீரோயின் வச்சிருக்கீங்க? இது வரைக்கும் முன்னாடி படங்கள்லாம் ஒரு ஹீரோயின் தானே, இதுலயே 2 ஹீரோயின் அப்படின்னு கேட்கலையா? அந்த ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாருன்னா, 2 பேருமே டாக்டர்ஸ். அதானே அதானே ஏன் கேட்கலையான்னு நான் பார்த்தேன். கேட்கல, அவர் கேட்டுட்டாரு. எப்படி கேட்டாருன்னா, 2 பேருமே டாக்டர்ஸ். ஷூட் வர நீங்க காட்டுல எடுக்கிறீங்க போல, நடுவுல காட்டுல யாருக்குன்னா எதனா பிரச்சனைனா அந்த டாக்டர்ஸ் வந்து இவங்க ஹெல்ப் பண்றாங்களா, ஏன்னா வந்து முதலுதவி பண்றாங்களா அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு அவருக்கு அதுக்குமே ஷாக் ஆயிட்டாரு. ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான். சமீபத்துல படம் இருக்குல்ல, ஹிந்தி படம், அதுல ஒரு கேள்வி கேட்டாங்க தெரியுமா, இதே மாதிரி ஸ்டேஜ்ல நீங்க கேட்ட மாதிரியே தான், ஆனா வேற மாதிரி கேட்டானுங்க. அது கூட வைரல் ஆச்சு, தெரியுங்களா? எனக்கு தெரியலப்பா. ஆனா இந்த கேள்வி தெரிஞ்சாதான் வைரல் ஆகும், யாருக்குமே தெரியல எப்படி வைரல் ஆகும்? கேட்கும்போது எனக்கு அவர் என்ன சொன்னாரு, இல்லங்க அவங்க நடிக்கிறதுக்கு அவங்க அது பண்றதுக்குனே அவங்களுக்கு டைம் சரியா இருக்கு, அதுக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் பாத்துக்கிறாங்க, எல்லாம் ப்ரிகாஷனும் ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்கன்னு முடிச்சுட்டா இருக்குங்களா. ஏன் இந்த பிரஸ் மீட்டை வச்சிருப்போம்னு தோணிருக்கோம் அவருக்கு. ஆனா ஒழுங்கா யூடியூப்ல ரிலீஸ் பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல, சீனியரா இருப்பாங்கல்ல, அவங்களே சில நேரத்துல இந்த மாதிரி கேள்வி கேட்கறப்பதான் தோணும். அவங்க தாங்க இந்த கேள்வியே கேட்பாங்க. சொல்லாதீங்க சும்மா. இன்னொன்னு தெரியுமா சுகன், நார்மலா நீங்க இப்ப இந்த போன படத்துக்கு நடிச்ச ஹீரோக்கு இந்த ஹீரோ நடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலோ, இல்ல வந்து கொஞ்சம் ஜெனியூனா கேள்வி கேட்டாலோ, அதை வந்து அந்த டீம் யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ரிப்போர்ட்டரை. ஆனா நீங்க வில்லங்கமா வச்சிருக்கீங்களா, கேள்வி கேட்கறீங்களா, அவங்களதான் சார் 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 கெஞ்சிக்கிட்டு முன்னாடி வரிசையில உட்கார வைப்பாங்க. அவங்கள்ட்ட தான் தொங்குவாங்க. அவங்க பேர் தான் இவங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணமா மிஸ்கின் இருக்காருன்னா, மிஸ்கினுக்கு பெரும்பாலும் இண்டஸ்ட்ரியில் உள்ள பாதி பேரே தெரியாது. ஆனா அந்த பத்திரிகையாளர் 4-5 பேர் அவருக்கு தெரியும் நல்லா. ஏன்னா யாரு அவங்க பேர் முதல் கொண்டு அவர் ஞாபகம் வச்சிருப்பாரு. ஏன்னா அவங்க தான் வில்லங்கமா கேள்வி கேட்கறவங்க, அவங்க பகச்சை கூடாது எல்லாருமே நினைக்கிறவங்க, மிஸ்கின் உட்பட. கரெக்ட் தலைவா. நீங்க என்னென்ன படம் போறீங்க நாளைக்கு? நூறுசாமி, பாலன் ரெண்டும் கன்ஃபார்ம் போறேன். தமிழ்ல போறீங்களா? கேட்டுக்கிறேன் வேகமா எல்லாருக்கிட்டையும். ட்விட்டர் என்ன அப்டேட் ஆகி ஒண்ணுமே புரியலையே, என்னென்னமோ ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் தான் அப்படி ஆயிடுச்சா? இன்னைக்கு 7 மணில இருந்து 7:20 வரைக்கும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் என்னால ஒர்க் பண்ண முடியல. அதனால அந்த தனுஷ்கோட டைட்டிலே என்னால போஸ்ட் பண்ண முடியல, லேட்டா போட்டேன். வந்ததை பார்த்துட்டேன், ஆனா போட முடியல. எனக்கு அந்த அளவுக்கு சரியான என்ன இது என்னென்னமோ காட்டுது, ஸ்பேஸும் வந்து ஒரு மாதிரி காட்டுது. அது எனக்கு எல்லாத்தையும் எல்லா ஆப்ஷனும் மாறின மாதிரி இருக்கு. காப்பி பேஸ்ட் பண்ண முடியல, ஏன் பண்ண முடியல? ஆமா, அது ஒரு சிக்கல் ஆயிட்டு இருக்கு. இன்னொன்னு தெரியுமா, நான் உங்க போன்ல சொல்றேன் அது என்னன்னு. ட்விட்டர்ல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. சுகுமார் ப்ரோ, அந்த நூறுசாமி ஃப்ரெஷ் ஷோ போட்டாங்க? இல்ல போடல. இன்னைக்கு போடுறாங்கன்னு சொன்னாங்க. இல்ல ப்ரோ, போட வேண்டியது போடல, தெலுங்குல போட்டாங்க. தெலுங்குல போட்டாங்களா? போட்டுட்டாங்க தெலுங்குல. எப்படி இருக்கான் ப்ரோ? என்ன ப்ரெஷோல நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே சரி பிரகாஷ் ப்ரோ, பாலன் நீங்க தமிழ் போறீங்களா? பரணி புரியல. பாலன் தமிழ் வெர்ஷன் போறீங்களான்னு கேட்டேன். தமிழ் வெர்ஷன் தான் பாருங்க, தமிழ் வெர்ஷன் பாருங்க. விசால் பேசன் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், நீங்க விசால் பேசன் எல்லாம் தடை பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க. தமிழ் வெர்ஷன்லாம் எங்களுக்கு தமிழ் டப்பிங் போட்டு ரிலீஸ் பண்றாங்க, நீங்க மலையாளத்தை தோணத்தோட உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க, நாங்கெல்லாம் பார்க்க முடியுமா? இல்ல அதான் சொல்றேன், அருந்ததின்னு ஒரு படம் தமிழ் டப்பிங் பண்ணாம இருந்தா அந்த படம் தமிழ்நாட்டுல ஒரு 50 கோடி 30 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்குமா? அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் நீங்க கேட்கலையா? அதுக்கப்புறம் சொன்னது கேட்டேன், அதையும் கேட்டேன் இதையும் கேட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், என்னமோ போங்க, டப்பிங் பண்றதே தடை பண்ணணுங்கிறீங்க. டப்பிங் நல்லதுதான், பட் ஆனா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைலர் விட்டப்போ ரொம்ப மோசமா இருந்தது. ஒரு நிமிஷம் பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த சில தியேட்டர்ல எல்லாம் வந்து மல்டி ஆடியோ அப்படின்னு சொல்லி நீங்க உங்க ஃபேவரட் ட்ராக்க சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம். நாங்க நெட்ஃபிளிக்ஸ்லயா படம் பாக்குறோம், தியேட்டர்ல போய் அப்படி பாக்குறது இல்ல. நாங்க மும்பைல இருக்கோமா இல்ல பெங்களூர்ல இருக்கோமா? நாங்க இருக்க திருச்சியில. அந்த மாதிரி இருக்கு, ஆனா இங்க ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? அதையாவது கொண்டு வரலாம்ல. அது எப்படி ப்ரோ, எல்லாருக்கும் ஹெட்போன் கொடுத்துருவாங்களா? புரியல, மல்டி ஆடியோனா எப்படி பாருங்க ப்ரோ? போய் நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாமா உட்கார்ந்து? இல்ல ஹெட்போன் எதனா கொடுப்பாங்களா? 18+ படம் பாக்குறப்ப பரணிக்கு எதுவும் ரொம்ப ஹெட்செட் போட்டு கேட்கறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பாரு. அந்த மாதிரி தியேட்டர்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்து நம்ம பாட்டு பக்கத்துல பாப்கார்ன் சாப்பிடுற சவுண்ட் நம்ம கேட்காம இருக்கும். அவன் பாட்டு நொறுக்கிட்டு இருக்கான், பாசம் வேற பக்கத்துலயே வருது. நல்ல ஐடியாவா இருக்குல்ல ப்ரோ இது. இவரு ஸ்பீக்கர்லாம் ஒன்னும் செலவு பண்ண தேவையில்ல. இல்லங்க, ஆனா இந்த மாதிரி ஏதோ இருக்குதுங்க, எனக்கு ஷூரா இல்ல, பட் ஆனா எங்கயோ பாத்துருக்கேன். இருக்கு பாருங்க, எங்க இருக்குன்னா டிரைவிங் தியேட்டர்ல இல்ல, டிரைவிங் தியேட்டர்ல இருக்கு.
டிரைவிங் தியேட்டர் இருக்குல்ல, தமிழ்நாட்டுல 2 தியேட்டர் இருக்கு. அந்த 2 தியேட்டர்ல அது இருக்கு அந்த ஒன்னு ஆப்ஷன். திருச்சியில இருக்கு தானே டிரைவிங் தியேட்டர் இருக்கு. ஆமா ஆமா, மூர்த்திஸ் டிரைவிங். அது எப்படி புது படம் தான் போடுறாங்களா இன்னும்? போடுறாங்க எல்லா நாளும் போடுறாங்க. டெய்லி 2 எபிசோட் வருது. டிரைவிங் தியேட்டர்னா பிரைவசி இருக்குமா? எல்லா பிரைவசியும் இருக்கு. நீங்க என்ன காருக்கு உட்காந்து என்ன வேணா பண்ணிக்கலாம், படம் பார்க்கலாம். அதுக்கு இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஓபன் ஸ்பேஸா இருக்குமா இல்ல இன்டோரா இருக்கும்? ஓபன் ஷேட்லயும் நீங்க பண்ணலாம், அது உங்க விருப்பம் தானே. அவங்களுக்கு என்ன இருக்கு? அவுட்டோர்ல தான் இருக்கும் பரணி ப்ரோ. ஆனா எல்லாரும் கார்ல உட்காந்து படம் பார்த்தனா இருப்பாங்க. ஓகே. இல்ல சேரும் போட்டுருப்பாங்க, சீட்டும் போட்டுருப்பாங்க. பிரைவசி லீக் மீன் படம் லீக் ஆயிராதா அந்த மாதிரி நான் கேக்குறேன். ஓ அந்த மாதிரி பரணி ப்ரோ. ஐயோ ஆமா, நான் இப்ப என்ன எனக்கு அது ரொம்ப நாள் டவுட் எனக்கு. அதனால தான் பிரகாஷ் ப்ரோ கேக்குறேன். அவர் ஊர்ல தான் ஓபன் டிரைவிங் இது. அந்த கான்செப்டே எனக்கு பிடிக்கல. ஓகேவா? ஆனா என்னன்னா அது அவுட்டர்ல இருக்கு படம் வந்து. அந்த ஏரியா இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து சிட்டில இருந்து ரொம்ப கொஞ்சம் அவுட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கார்ல உட்காந்து படம் பார்க்கலாம் வசதியா இருக்கு. வெளியில இருந்து படம் பார்த்தா ஸ்கிரீன் இருக்கிறது தெரியும், அவ்வளவு கிளாரிட்டியா இருக்காது. நீங்க தியேட்டர் வெர்ஷனே இப்ப யாரும் பாக்கறல. முன்னால தியேட்டர் வெர்ஷன் படம் ரிலீஸ் ஆச்சா தியேட்டர் வெர்ஷன் பாப்பாங்க எல்லாரும், தெரியுமா உங்களுக்கு? இப்ப யாரும் தியேட்டர் வெர்ஷனே பாக்குறது இல்ல. தியேட்டர் பிரிண்ட்னு சொல்றதுல இப்ப ரொம்ப குவாலிட்டியா வேற எடுக்கிறாங்க, அதே யாரும் பாக்குறது இல்ல. 3 வாரத்துல ஹெச்டி பிரிண்ட் வருது, நம்ம அதை ஹெச்டில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எல்லாம் மக்கள் வந்து புது படத்தையே தியேட்டர்ல எடுத்துன்னு பாக்குறது இல்ல. அப்புறம் எங்க இவ்வளவு தூரத்துல இருந்து எடுத்தா எப்படி பாப்பாங்க? நீங்க போயிருக்கீங்களா? எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன். பிடிக்காது நான் ஏன் போறோம்? ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன். பரணி அந்த கான்செப்டே எனக்கு பிடிக்கல பரணி. இந்த கான்செப்டே எனக்கு பிடிக்காது, அதனால நான் போல பரணி. சரி ஓகே. சுகன் நாளைக்கு தியேட்டருங்கிறது இருட்டுல உட்காந்துக்கிட்டு, ஓகேவா, விஷுவல்ஸ் கலர் எல்லாத்தையும் பிரிச்சு இமேஜ் அப்படி பார்த்தாதான் நமக்கு ஒரு திருப்திகரமா இருக்கும். இதெல்லாம் வந்து சும்மா உட்காந்து கார்ல உட்காந்து, எனக்கு ஃபர்ஸ்ட் கார் இல்ல, எனக்கு கார் வேணும், கார் வாங்கி கொடுங்க, ஓகேவா? உட்காந்து ஒரு தடவை நீங்க சொல்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் போய் பார்த்துட்டு வரேன். கார் இல்ல ப்ரோ, இன்னைக்கு வாங்கிருக்கலாமே பரணி, இன்னைக்கு தான் இருக்கே பரணி. சொல்லிட்டுமா? நோ இல்ல ஆக்சுவலா என்னன்னா அது இப்போ இல்ல, மேபி ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் வாங்கலாம் தான் பிளான். அப்புறம் வாங்குறப்ப பாத்துக்கலாம். சரி, இந்த 2 படம் மட்டும் தான் போறீங்களா? மா இன்டி பங்காரம் போலையா? அதுதான் பரணி, நாளைக்கு ஃபர்ஸ்ட் 2 இது போறேன். அதுக்கப்புறம் வந்து டைமிங்கை பொறுத்து மா இன்டி பங்காரம் இல்லைன்னா நாளை மறுநாள் போறேன். ஆனா மொத்தம் இந்த வாரத்துல 3 படமும் தியேட்டர்ல பார்ப்பேன். பாலன், நூறுசாமி, இது ஏன்னா ஷோ டைம் பிரகாரம் இப்போதைக்கு செட் ஆயிருக்கு. இந்த 2 செட் ஆயிருக்கு. காலைல 11 மணிக்கு நூறுசாமி, மதியானம் பாலன், அடுத்த நாள் எங்கள் தங்கம். அது போலான ஐடியா. இல்லைன்னா முத நாள் டைமிங் செட் ஆச்சுன்னா போயிட்டு வந்துட்டு நைட்டு தானே ஸ்பேஸ் போடுறோம், 8:40 தானே, அப்படியே 9 மணி ஆக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு. ஆனா எப்படிங்கிறது நாளைக்கு தான் முடிவு பண்ணணும். எனக்கு நாளைக்கு 10 மணிக்கு நூறுசாமி, 1 மணிக்கு பாலன் த பாய், 4 மணிக்கு எங்கள் தங்கம் போலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஒரே தியேட்டர்லயே 3 ஷோவுமே. பட் ஆனா எனக்கு 10 மணிக்கு ஒரு சின்ன வேலை இருந்ததுனால 11 மணிக்கு தான் போற மாதிரி இருந்ததா. சரின்னு வெற்றியில வந்து பாலன் த பாய் 11 மணிக்கும் 3 மணிக்கு நூறுசாமி பாத்துற மாதிரி தான் இருக்கும். 2 படம் தான் பாக்குற மாதிரி இருக்கு. எங்கள் தங்கம்னா நீங்க பாத்துட்டு சொல்லுங்க பரணி ப்ரோ. இல்ல எனக்கு என்னன்னா எங்கள் தங்கமும் சூப்பரா இருக்குன்னு தோணுது. தமிழ் ட்ரைலர் சூப்பரா இருந்துச்சுங்க. அது ட்ரைலரே சூப்பரா இருந்துச்சு. நல்லாதான் இருக்கு. அந்த படம் நல்லா இருக்குன்னு தோணுது. அது எப்படி சொதப்பாது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்புறம் பாலன் வந்து சூப்பரா இருக்கும் ஒரு உள்ளுணர்வு. ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங்க தவிர்த்து இப்ப தமிழ் டப்பிங் போறீங்களா எப்படி? பாலன் தி பாய் அது வந்து பாலன் வந்துட்டு பாலன் பெரிய ஸ்கிரீன் தான் எனக்கு. அது ஃபிளாட் கண்டென்ட், சைடுல பிளாக் பார் வரும். ஆமா, சின்ன ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இங்க பாங்களேன். எனக்கு அது படம் அவ்வளவுதான். பிளாட் கண்டென்ட், எபி கண்டென்ட், அந்த கண்டென்ட் டெய்லி நீங்க பேசும்போது ரொம்ப ரொம்ப சின்ன படம், ரொம்ப சின்ன தியேட்டர்னா அதுலயே ரொம்ப சின்னதா தான் போடுவாங்க. அந்த மாதிரி இடம் அது சொல்றேன். சின்ன ஸ்கிரீன் குடுக்குறாங்கல்ல, அப்படி சொல்றோம் பிரகாஷ் ப்ரோ. இப்போ தெரியல எனக்கு படம் தியேட்டர் ஸ்கிரீனு அவ்வளவுதான். அதாவது சென்னையில அந்த ரோஹிணி தியேட்டர் தவிர வேற எதுல வேணாலும் படம் பார்ப்பேன் நான். இல்ல பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு அந்த டாய் ஸ்டோரி அதுவுமே வந்துட்டு நான் போறேன். அதுலயுமே வந்து பிளாக். அடுத்தது ஒன்னு சொல்றேன், சாய் சித்ராலட்சுமன் இருக்காருல்ல, அவரை பத்தி மிகப்பெரிய பிராதம் இருக்கு. ஒரு 2 நாள் முன்னாடி வச்சு ஞாபகப்படுத்துங்க. ஃப்ரீ அந்த படம் எல்லாம் முடிஞ்சு ரிவ்யூ முடிச்சுட்டு பேசுவோம். நான் அவர் ரொம்ப நல்ல ஒரு சேனல்ல சூப்பரா நடத்துறாரு, பயங்கரமான ஆளு, சூப்பரா பிரில்லியண்டா கேள்வி கேட்கறாரு நினைச்சேன். சரி ரைட், அவரை பத்தி அப்புறமேட்டு இருக்கு. 2 நாள் முன்னாடி சொல்றீங்க. நானும் அவரோட ஃபேன் தலைவா. இந்த ரீசனுக்காக தான் இவ்வளவு நாள் இருந்தேன். இப்ப இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து இல்ல, அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து கேட்டா மாறிட்டேன். அது ஏன் என்ன எதுக்கு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் அதுக்கு ஒதுக்கிடலாம் ப்ரோ. நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு அது படங்கள்லாம் முடிஞ்சு பொறுமையா பேசுவோம். சனிக்கிழமை ஈவினிங் பேசுவோம். படத்துக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்ன? அதெல்லாம் இல்ல, நான் தனியா சொல்றேன். சரி சனிக்கிழமை பேசுவோம். சனிக்கிழமை பேசுவோம். சரி ரைட் ஓகே. அவரை பார்த்தா ஏதோ நீங்க பிரகாஷ் ப்ரோ சொல்ற மாதிரி எல்லாம் பார்த்தா அப்படியெல்லாம் தெரியாத ஆள் மாதிரி தானே இருக்காரு.
அப்படிதான் நானும் நினைச்சேன், அப்படிலாம் கிடையாது. சரி ரைட் ஓகே, அதை பத்தி பேசுவோம் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பேசுவோம். பொறுமையா எனக்கு வீக்கெண்ட்ல வச்சு சிந்திக்கலாம் அவ்வளவுதான். மகேஷ் நான் D55 பாத்தீங்களா டீசரு? ஓம்னு சொல்லுங்க சுகன் ப்ரோ, தான் பேர் வச்சுட்டாங்கல்ல. ஆனா அந்த டேரக்டர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் பார்க்கும்போது இது எல்லாரும் கேங்ஸ்டர் படம் ஸ்டார்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு டக்குன்னு அந்த கன்னட படம் தான் ஞாபகம் வந்தது. அந்த சிவராஜ் குமார் படம் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த படம் பயங்கரமா இருக்கும். அப்படியா? இல்ல ப்ரோ, ஓம்னு சிவராஜ் குமார், குமார் உபேந்திரா ரெண்டு பேரும் பழைய படம் இருக்கும். நடிச்சிருப்பாங்களா? உபேந்திரா நடிச்சிருக்க மாட்டார், உபேந்திரா டைரக்ட் மட்டும் பண்ணியிருப்பாரு அந்த படத்தை. டைரக்டா? ஓகே ஓகே. அது வந்து செம பயங்கரமா இருக்கும். அது நல்ல அதிகமா ரீரிலீஸ் பண்ண படம் ப்ரோ. 500 வாட்டி ஆமா, ரிலீஸ் பண்ணாங்களாம். நல்ல கேங்ஸ்டர் படம். அதுல ஒரு பயங்கர எலிவேஷன் பயங்கரமா இருப்பாரு அவரும் பாக்குறதுக்கு அந்த படத்துல. ஆமா ஆமா, நல்லா இருக்கும் படம். அதுவும் நல்லா உபேந்திர டைரக்ஷன் படம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுல அப்போவே வந்து ஒன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரிஜினலா வந்து இருந்த ரவுடிஸ் எல்லாம் அப்போ ஆமா அப்ப நடிக்க வச்சிருப்பாரு அதுல சப்போர்ட்டிங் ரோல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த படம் 2-3 வாட்டி பார்த்தேன். எனக்கு ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. சாய் ஒர்க் தான் பெஸ்டா இருந்துச்சு. ஆமா, சாய் இது பயங்கரமா இருந்துச்சு. கிளிம்ஸ் ஓரளவுக்கு ஓகே தான். அது இல்லாம சாப்டர் 1 போட்டுட்டு கீழே வந்து பிளட் ஏதோ உட்னு போட்டாங்க. உதிரம்னா ரத்தம் தான் மீனிங். அதான் அந்த ரத்தம் அந்த கட்டன் போட்டவொடனே எனக்கு டக்குனு புஷ்பாவும் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அதுலயே அந்த கட்டை கலர் அப்படிதான் இருக்கும். அங்க அது ஒரு மாதிரி ஞாபகம். கொஞ்சம் ஒரு அளவுக்கு சுமாரா தான் இருக்கு. ரொம்ப ஹைப் பண்ணிக்க வேணாம் தான் எனக்கு ஒண்ணு. ரகுராம் ப்ரோ என்ன படம் போறீங்க நாளைக்கு? இப்போதைக்கு பாலந்தி பாய் தான் ப்ரோ பிளான்ல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நூறுசாமி போனீங்களா நீங்க? அது யாருன்னா காலைல ரிவ்யூ போடுவாங்க, பார்த்துட்டு போலான். ஓகே 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 ப்ரோ. நாளைக்கு நான் 4 படம் பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் எது ப்ரோ பாக்குறீங்க? நூறுசாமி தான். ஓகே ஓகே, ரிவ்யூ டக்குன்னு போட்டுருங்க. கண்டிப்பா. நூறுசாமி, டாய் ஸ்டோரி 5, மாயின்டி பங்காரம், பாலந்த பாய் 7:15 ஷோ இருக்கு. இஃப் பாசிபிள் நான் பார்ப்பேன். இல்லை எனக்கு சாட்டர்டே வந்து ஈவினிங் 4 PM ஷோ கொடுத்துட்டாங்கன்னா கிளம்பி வந்துட்டு சாட்டர்டே 4 PM ஷோ பார்ப்பேன். நான் ஆல்ரெடி பழனி போட போற ரிவ்யூ எல்லாமே லீக் ஆயிடுச்சு. அவர் டிராஃப்ட்ல வச்சிருந்த ரிவ்யூ எல்லாம் நான் பார்த்துட்டேன். நாளைக்கு என்னென்ன மார்க்ஸ் கொடுக்க போறாரு. எந்த டாய் ஸ்டோரி இது தமிழ்ல இங்கிலீஷா ப்ரோ? இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஹிந்தில தான் ப்ரோ வருது. அதுவுமே ஃபிளாட் கண்டென்ட் தான். ஆமா, இப்பெல்லாம் ஃபிளாட் ஸ்கோப் தனித்தனியா தான் வருது. ஒரே இதா வர மாட்டேங்குது. கருமம் எரிச்சலா ஆகுது. சரி ஓகே. பரணியோட ரிவ்யூ நான் சொல்லட்டுமா? நானு பாலன் த பாய் எக்ஸலன்ட் ஃபிலிம், டாய் ஸ்டோரி சூப்பர் வாட்ச், குட் வாட்ச், நூறுசாமி ஓகே ஓவரால் ஒரு டீசென்ட் வாட்ச் 3.25 to 3.5, எங்கள் தங்கம் ஓவரால் ஓகே ஃபிலிம். என்ன வரணி ப்ரோ டிராஃப்ட்ல தானே சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் வந்துட்டு மத்த ட்வீட்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்டேட்ஸ் நான் வந்துட்டு அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு அதானே வரணி ப்ரோ, ரிவ்யூஸ் மட்டும் படம் முடிஞ்சு நான் டைப் பண்ணி தான் ப்ரோ போடுவேன். நான் டிராஃப்ட் பண்றது வாய்ப்பே இல்லை. மற்றதெல்லாம் ஓகே. ரிவ்யூஸ்லாம் நான் வந்து ஆன் தி ஸ்பாட் தான். ஓகே வரணி ப்ரோ, படம் பாக்குறப்பவே பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுவீங்களா வரணி ப்ரோ? படம் பாக்குறப்பெல்லாம் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுவேங்க. படம் பாக்குறப்ப பாயிண்ட்ஸ் நோட் பண்றது படம் பார்க்க முடியாதுங்க. மாநாட மயிலாடல கலாமாஸ்டர்லாம் அப்படித்தானே பண்ணுவாங்க. என்னது ஆடிட்டு இருக்கும்போதே பேப்பர்ல எழுதிட்டு இருப்பாங்க, இதை எதாவது சொல்லணும். அது பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தான் எழுதுவாங்க. எனக்கு தெரியலையே. அதோட ரிவ்யூலயும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் தான் போட போறீங்க. ஏதாவது எனக்கு இது பாக்குறப்ப ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை மறக்க கூடாதுன்னு அதை நோட் பண்ணி வைப்பேன். அது நான் பண்ணுவேன். பிடிச்சது பிடிக்காததெல்லாம் நோட் பண்ண மாட்டேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அதை வந்து நோட்ஸ்ல நோட் பண்ணி வைப்பேன். சன் டிவில முன்னாடி சன் டிவில ஒரு நியூஸ் ரீடரு, ஒரு லேடி நியூஸ் ரீடரு அவங்க வந்து திருவிமர்சனமும் பண்ணுவாங்க சில நேரம். அவங்க வந்து படம் பார்க்குறப்ப ஒரு நோட்டு ஒரு பேனா வச்சு எழுதிட்டே இருப்பாங்க படம் பார்க்குறப்பவே. ஆச்சரியமா இருக்கும், என்னடா படம் பார்க்குறீங்களா நோட்ஸ் எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 3 பக்கத்துக்கு எழுதுவாங்க அந்த படத்தை பத்தி. அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் திரை விமர்சனம் சொல்லுவாங்க.
ஆனா இந்த ப்ரெஷ் ஷோல நிறைய பேர் வந்துட்டு சில பேர்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு வருவாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு உண்மையான்னு தெரியல. நான் பார்த்தது இல்ல அப்படி யாரையும். ஆனா ப்ரெஷ் ஷோ பாக்குறப்ப வந்து ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே நமக்கு தெரியாது. ரொம்ப ரேரா தான் தெரியும். சில படங்களுக்கு மட்டும்தான் கிளாப்ஸே பண்ணுவாங்க. அப்படியே அமைதியா இருப்பாங்க. இந்த படம் பாக்குறாங்களா தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னே தெரியாது. அமைதியா இருப்பாங்க. ஆனா ரொம்ப ரேரா சில படங்கள் இந்த எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும்ல, அந்த படம் ஏதாவது ப்ரெஷ் ஷோ பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கடைசி படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளாப்ஸ் பயங்கரமா இருக்கும். நோட்ஸ் எடுத்துலாம் நான் பார்த்தது இல்லப்பா. யாரும் நோட்ஸ் எடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்க சொன்னவங்க பேரு ரத்ன சிவராமன் ராஜேஷ் ப்ரோ. அவங்கதான் அவங்கதான். எனக்கு அவங்க பேர் ஞாபகம் இல்லை. இது பரணி ப்ரோ எந்த படம் தெரியுமா? நெஞ்சுக்கு நீதினு நினைக்கிறேன். அந்த படம் பாக்குறப்ப எனக்கு பின்னாடி ரோல உட்காந்துருந்தாங்க சென்னையில. அப்பதான் பார்த்தேன். ஒரு பெரிய லெட்டர் பேட், அந்த நோட் பேடே கொண்டு வந்து அதுல எழுதிட்டு இருந்தாங்க. சுரேஷ்குமார்னு ஒருத்தர் இருப்பார்ல டாப் 10, அவரும் அந்த மாதிரிதான். தெரியல, அவர் பார்த்தது இல்ல. பட் இவங்க படம் பாக்குறப்ப நான் பார்த்தேன் அன்னைக்கு. இல்ல சுகன் ப்ரோ, சுரேஷ் சொன்னீங்கல்ல, அவரு மேல வந்து செகண்ட் ஷோ ரஹ்மான் வயசுல அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. செகண்ட் ஷோ யார் மேலதான் அலிகேஷன் வைக்கல. இது பரணி ப்ரோ, இது ஸ்பைடர்மேன் புக்கிங் எப்போ ப்ரோ? இது நீங்க நேத்தி சொன்னோம். என்ன ப்ரோ அதை பத்தி எல்லாரும் பேசிட்டீங்களா ப்ரோ? ஸ்பைடர்மேன் ட்ரைலர் PLF PXL அதெல்லாம் பேசிட்டாங்க. ஒரு PLF PXL எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. மத்ததெல்லாம் நார்மலா வந்து ஒன் வீக் பிஃபோர் தான் வரும். டால்பி சினிமாஸ் மேபி ஏர்லியா ஓபன் பண்ணலாம். பரணி ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ராக் வெப் சீரிஸ் யாராவது பாத்தீங்களா? RAAKH பாத்துட்டேன். பேசிட்டீங்களா அதை பத்தி? இல்ல அது கொஞ்சம் விட்டு விட்டா பேசணும். ஓகே ஓகே. நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. ஓகே ஓகே. ஆனா 8th எபிசோடு சூப்பரா இருந்துச்சு சத்தியமா. பர்டிகுலரா இல்ல, நான் 7th வரைக்கும் அந்த 8th எபிசோடோட கண்டென்ட் அவங்க காட்டாதனால பரவாயில்லப்பா ரொம்ப டீசென்ட் அப்படின்னு நினைச்சிட்டேன். 8th எபிசோட் பாக்குறப்ப அப்படியே வயிறு நெஞ்சு வந்து ஒட்டப்புக்குள்ள எல்லாம் டிராவல் ஆகி ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. ஒரு டிஸ்டர்பிங் ஃபீல் கொடுத்திருப்பாங்க அந்த 8th எபிசோட்ல. சாரி ராஜசேகர், சொல்லுங்க. நான் வந்து 6 எபிசோடு வரைக்கும் பார்த்துட்டேன். 7வது எபிசோட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஆனா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்துல போகுது போயிட்டே இருக்கு, நிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல வர வந்து இவங்க ஸ்பேஸ்ல என்ன சொல்றாங்க, அந்த கொரியன் சீரிஸ் டீச் யூ லெசன் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பாருங்க. எனக்கு நான் இது வேற வந்து போயிட்டு இருக்குதா, இதை முடிச்சுட்டு நான் இது பண்ண நினைச்சேன். ராக்கு நான் 3 நாளா வந்து ட்ரை பண்ணி டெய்லி 1-2 எபிசோட் தான். அந்த வெப் சீரிஸ்ல வந்து அப்படி பார்க்கவே கூடாது. எப்படி பார்க்கணும்னா சிங்கிள் ஸ்ட்ரெச்ல அந்த இதை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணு. இப்ப நீங்க வந்து நான் ஒரு 11:30 ஆரம்பிச்சேன் காலையில, நோ டிஸ்டர்பன்ஸ், அது பாட்டு உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். ஒரு சில லேக்ஸ் இருக்கு, பட் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாதிரி வீக் டேஸ்ல ஏதாவது ஒர்க் இருக்குமா, நான் தான் அதுக்கு நடுவில் தான் பாக்குறது. பட் என்னன்னா, நீங்க இப்ப சொல்லிட்டீங்கல்ல, இல்ல ட்ரென்ச்சுலோ என்கிட்ட சொன்னாரு 8th எபிசோட் சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு. நான் சரி பாத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வந்துட்டு அட போங்கடான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த டீச்சிங் லெசனுக்கு வந்தேன். ஆக்சுவலா என்னன்னா, அந்த டீமோட ஏற்கனவே வந்து பார்த்தாலோக்கா, அதுவுமே நான் பயங்கர ஃபேனு. அந்த டைம்ல அதை பாக்குறப்ப பயங்கர ராவா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுவுமே பாக்குறப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே நம்மள வந்து உள்ள கொஞ்சம் டிராவல் பண்ற மாதிரி சூப்பரா கொண்டு போயிருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது 2 பேரும், இப்போ 2 பக்கமும் ஹீரோ சைடும் சரி, ஆண்டகனிஸ்ட் சைடும் சரி, சூப்பரா அதை வந்து எழுதியிருந்தாங்க. ரொம்ப நல்லா நல்லா இருந்துச்சு. இதுலயே வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்கண்ணா. அதாவது ப்ரெசன்ட் போர்ஷன்லாம் வந்து ஃபுல் ஸ்கிரீனா இருக்கும். அந்த 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 திருடங்க அந்த காமிப்பாங்கல்ல, அந்த வில்லன்ஸ் காமிக்கிறது மட்டும் அது ஃபிளாஷ்பேக் போர்ஷனால ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து லைட்டா மாத்திருப்பான். லைட் 2 சைட்லயும் பார்ஸ் இருக்கும். நீங்க அப்புறம் கடைசியா நீங்க வந்து நோட் பண்ணி பார்க்கும்போது, எப்ப அந்த வில்லன்ஸ் அவங்க எல்லாம் வந்து இந்த பிரசன்ட்ல இது வராங்களோ அப்போ வந்து ஸ்கிரீன் ஃபுல் ஆயிடும். ஏன்னா வந்து ஒரே இதுல வந்துட்டாங்க அப்படின்ட்டு நல்லா இருக்கும். அது பார்க்க சின்ன டீடைல் தான், பக்காவா பண்ணிருப்பாங்க. நல்லா பண்ணிருந்தாங்க, எழுதிருந்தாங்க நல்லா. ஆமா, ரொம்ப டீடைல்டா நல்ல. ஐ மீன் என்னதான் வந்து இது
ஸ்ட்ரெச் இல்ல அதான் பண்ணிருந்தாலும் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஆனா அத வந்து எழுதின விதம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தான். அதானா டிப்பிக்கலா வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் இது காமிச்சிட்டு அப்புறம் கடைசியா அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி வில்லனுக்கு ஒரு தனி ஃபிளாஷ்பேக் சொல்லாம அப்படியே பேரலா சொல்லிட்டே வந்தாங்க. ப்ரெசென்ட்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, அப்புறம் வந்து இப்போ பேரலா வந்து அந்த வில்லன்ஸ் எப்படி இது பண்றாங்க, எப்படி அந்த 2 குழந்தைங்களை ரீச் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு 8 days பிஃபோர்ல இருந்து அப்படியே காமிப்பான் பேரலா. சூப்பரா இருந்துச்சு அது, அந்த நரேஷனு நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அதே மாதிரி வேற ஏதாவது சீரிஸ் இருக்கா? நீங்க கொரியன் சீரிஸ்லாம் போகாதீங்க, ஏதாவது ஹிந்தி சீரிஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்கப்பா. சரி, தமிழ் டப் இருக்கு ராஜசேகர் ப்ரோ, நீங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, நான் சொல்றேன். எந்த இதுல என்ன சீரிஸ்னா? நெட்ஃபிளிக்ஸ் டீச் யூ லெசன். ஓ அதுவா? ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் எபிசோடும் ஃபோர்த் எபிசோடும் சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ஏன்னா இவ்வளவு நாளா ஹைப் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது செகண்ட் எபிசோட் எண்டிங் சூப்பரா இருக்குமேனா பர்னி. நான் டீச் யூ லெசன் இல்ல ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபோர்த் இது மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றதுலாம் நான் குறை சொல்ல மாட்டேன், அதுக்குன்னு இது ரெண்டும் ஆர்வம் கம்மியா இருக்கு அப்படிலாம் நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா இது மூணும் ஸ்டாண்ட் அவுட்டா எனக்கு ஃபீல் ஆச்சு, அதுதான் நான் சொல்றேன். ப்ரோ அது வந்து என்ன சொல்றேன்னா அஞ்சாவது முடிச்சாச்சா? அஞ்சாவது முடிச்சிட்டேன். அந்த தாயாரை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிக்கல, கரெக்ட். பட் நான் சொல்றேன், அது நான் ஃபுல்லா பார்த்துட்டு டீடைல்டா சொல்லலாம் அதெல்லாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல சொல்லுங்க ஒரு எபிசோடும் ஒரு கேரக்டர் மீன்ஸ் ஒரு ஸ்டோரியா தான் ட்ரிவன் ஆகும். பட் ஆனா வந்துட்டு இந்த ஹைலி ரிலேட்டபிள் ஹைலி சாட்டிஸ்ஃபைங் அப்படின்பாங்களே, இப்போ ஒரு வில்லன் அடிக்கிறான் ஹீரோ அப்படின்னா நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கணும், ஏன்னா அந்த கண்டென்ட் நமக்கு ரிலேட்டபிளா இருக்கணும். இது மூணுமே வந்துட்டு அந்த சீரியஸ்ல இருந்ததுனால தான் நான் வந்து இதை சஜஸ்ட் பண்றேன். யாருன்னா பார்க்கலன்னா இப்ப ட்ரை பண்ணுங்க. நான் 6வது எபிசோட் பாதி பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு ஒர்க் வந்துச்சு, ஒர்க் முடிச்சுட்டு ஸ்பேஸ் வந்தேன் அப்படியே. ஸோ அதை ட்ரை பண்ணுங்க, தமிழ் டபிள்யூ இருக்கு. இது பர்னி, நான் இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல சுட சுட ஒரு சீரிஸ் வந்துச்சு, ஐ வில் ஃபைண்ட் யூன்னு சொல்லிட்டு. அதுவும் நல்லா தான் இருக்கு. 2 எபிசோட் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஓகே சூப்பர். அதுவும் பார்ப்போம். அவ்வளோதான், சரி 10-18 ஆயிடுச்சு, முடிச்சு. ஓகே பர்னி, பாய். ஓகே நான் பாய். நாளைக்கு எல்லா படத்தோட ரிவ்யூஸோட வரேன். பை பை. தேங்க்ஸ். ஓகே டன்.